அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றும் கூட நம்ம ஒரு சத்திய பாடத்தை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் இந்த ஒரு கூடுகையின் மூலமாக ஏறெடுத்துக் கொள்ளலாம். அடியன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ செய்தியினுடைய தலைப்பானது த டியூ அண்ட் த லயன். தமிழில் சொல்லணும்னா சிங்கமும் பனித்துளியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சற்று நேரம் நாம் ஒரு சில தேவனுடைய வசனங்களை ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த ஒரு பாடம் யார் எழுதின ஒரு டிஸ்கோர்ஸ் அப்படின்னா, பைபிளில் உள்ள வசனங்கள் தான். அதை நம்முடைய மூத்த சகோதரர் கால் ஹேகன்சிக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரதருடைய ஒரு டிஸ்கோர்ஸ். இந்த ஒரு பாடம் எந்த ஒரு சைட்லேருந்து வரப்போகுது அப்படின்னா, நியூ டெஸ்டமெண்ட்டில் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் நடந்த ஒரு சில காரியங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். எப்போதுமே நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசுவோம் இல்லைங்களா? ஒன்று, இது நம்முடைய சபையாகிறதுக்கு நம்முடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய பாடமா, இல்லை தேவனுடைய திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு உண்டான ஒரு பாடமா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு தான் அடியன் ஸ்டார்ட் பண்ணுறேன் 2-3 சப்ஜெக்ட்ஸாக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் கேரக்டர் ஸ்டடி கிடையாது. கேரக்டர் ஸ்டடி ரொம்ப முக்கியம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு. ஆனால் அதை காட்டிலும் சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம். எப்படின்னா, தேவனுடைய திட்டத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக கேரக்டர் காட்டலாம். இன்னுமே தேவனுடைய மகத்துவங்களை நம்ம அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாடம் இந்த டைமில் அப்படின்னு கேட்டால் கூட, நாம் இப்போ அறுவடையின் ஊழியத்தினுடைய தலைப்பு என்ன எடுத்திருக்கோம்? ஜியோன் ட்ரம்பட்டா, அது மினிஸ்ட்ரி நேமு. இஸ்ரேலும் கடைசி கால தீர்க்க தரிசனங்களும். அப்போது அதை நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? யாரும் பயப்பட வேண்டாம், இஸ்ரேல் ப்ராபஸி எதுவும் கண்டிப்பாக இப்போது எடுக்க மாட்டேன். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம அதை ஒட்டி தியானிக்கிற மாதிரியான ஒரு காரியங்கள் கூட இருக்கும் இன்றைக்கி. இந்த ஒரு பாடம் கூட எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, மீகா எழுதின புஸ்தகத்துலேருந்து கூட நாம் இந்த ஒரு பாடத்தை கூட இன்றைக்கி எடுக்கிறோம். மீகா புஸ்தகம் படிப்போமா? படிச்சிருக்கோமா? மீகா புஸ்தகம் எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் எங்கே இருக்குது? எங்கேயோ இருக்குது பிரதர். அதெல்லாம் சின்ன தீர்க்கதரிசிகள், அதனால் நாங்கள் படிக்கிறதில்ல பிரதர். நாங்கள் ஜஸ்ட் எசேக்கியல், டேனியல், ஏசாயா, எரேமியா இந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட அர்த்தம். அநேகமாக எல்லா சகோதரிகளும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து தியானிக்க மாட்டாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் எழுதிட்ட எல்லாமே நமக்கு எப்படி தான் எழுதப்பட்டிருக்கு? போதனைகள், திருஷ்டாந்தங்கள், எக்ஸாம்பிள்ஸாக தான் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது கூட இது டைப் அண்ட் ஆன்டி டைப் ரிலேட்டடான சப்ஜெக்டா அப்படின்னு கேட்டால் அப்படி கூட கிடையாது. நிழல் பொருளாக வராது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் தேவன் என்ன நமக்கு அதில் பாடம் வச்சுருக்காரு இந்த திருஷ்டாந்தங்கள்லேருந்து அப்படிங்கிறத கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இது யாரை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னா, நாம் எதிர்பார்த்தது சரிதான், இஸ்ரேல் ஜனத்தை குறித்தான ஒரு தீர்க்க தரிசன பகுதி இந்த மீகாவுடைய புஸ்தகம். அப்படி இருக்கும் பொழுது கூட என்ன கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மீகா என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனத்தை குறித்து சில தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருக்கார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போது இந்த பாடத்துக்கு மிகவும் முக்கியமான ஆதார வசனங்களை கூட நம்ம வாசிச்சுட்டு பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும், மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தவிப்பவர் இல்லாமல் பீறி போடுகிற சிங்கம், பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். ஓகே, இப்போ சகோதரி படிக்க நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதி என்ன அப்படின்னா, நமக்கு நீங்க பாடத்துக்காக நம்ம தியானிக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆதார வசனங்கள். இன்னைக்கு பாடம்
நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வந்து புரியும். அதனால் கொஞ்சம் நீங்கள் சோர்வாக இருந்தால் கூட உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொண்டு நீங்கள் கிளியராக இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நோட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் நோட்ஸ் எழுதிட்டு இதை நீங்கள் மறக்காமல் ஸ்லைட்ஸை கூட நீங்கள் கவனிக்கும்படியாகவும் ஒரு ஹம்பிளான ரெக்வஸ்ட் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த பாடத்தில். ஒருவேளை இது வரைக்கும் இஸ்ரேல் ஜனத்தை குறித்து சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பெருசாக புரியலனா கூட இனி என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருவேளை நமக்குள்ள ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த ஒரு பாடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போது இஸ்ரேல் ஜனங்களை குறித்து மீகா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு இல்லையா? இது மாதிரி யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க தீர்க்கதரிசிகள்? வேற யார் சொல்லியிருப்பாங்க? எசேக்கியேல், தானியேல், வேற யார் சொல்லியிருப்பா? பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலி. சீக்கிரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். எரேமியா, ஏசாயா, ஓகே. வேற யார் சொல்லியிருப்பா? மீகா சொல்லியிருக்காரு. ஆமோஸ், ஒபதியா கூட சொல்லியிருக்காரு. ஒபதியா படித்தோமா போன வருஷம்? எதில் வந்தது நமக்கு போர்ஷன்? மறந்துடுவோம். மெமரியாக வசனம் ஃபுல்லாக மெடிடேட் பண்ணாமல் வாங்க, ஸ்பிரிச்சுவல் மீனிங்கோட படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் போர்ஷன் கொடுத்தோம். ஞாபகம் இருக்கா? ஒபதியா கூட எது சார்ந்து தான் வந்திருக்கும். அவருமே இஸ்ரேல் ஜனங்களை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிறைய ப்ராஃபஸி இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கும் பொழுது இதில் அநேக ப்ராஃபஸிஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும், அநேக ப்ராஃபஸிஸ் வந்து நடந்துகிட்ருக்கும், அநேக ப்ராஃபஸிஸ் வந்து இன்னும் நடக்கிறதுக்காக காத்துட்ருக்கும் இல்லைங்களா? ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாங்க அப்படின்னா இது 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி கூட பிரிச்சுக்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடத்தில் கூட இந்த மீகா 5, 7, 8 என்ன நமக்கு இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னா அங்கே 2 வகுப்பாரை குறிக்குது. அதுதான் நம்ம பாடத்தினுடைய தலைப்பு, பனித்துளியும் சிங்கமும். ஸோ அப்படியும் ஒரு குரூப் இருக்காங்க, சிங்கம் போலையும் ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது கூட இந்த 2 வகுப்பார் யார் அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா மீகா எழுதின புஸ்தகம் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறதில்ல. இன்னைக்கு படித்தா இன்னைக்கு பத்தாது டைம். அதில் ரொம்ப கிறிஸ்பாக நாம் ஆதார வசனம் எடுத்திருக்கோம் இல்லையா, 5ஆம் அதிகாரம். ஸோ அந்த 5ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு ஃபுல்லாக மெடிடேட் பண்ண போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இதுலேருந்து நமக்கு தேவன் என்ன பாடம் வச்சிருக்காரு, இது எப்படி நம்மளை அப்டேட்டடாக வச்சுக்கும் இஸ்ரேல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு பாடம் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடியேன் உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? நிறைய தீர்க்கதரிசிகள் இஸ்ரேலை பற்றி தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காங்க. இதில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் இருக்கும், நிறைவேறி கொண்டிருக்கிறது இருக்கும், இனி நிறைவேற போகக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரேல் பற்றி நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, ப்ராஃபஸி சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு கேட்குறேன். பேசிக் நம்ம அதில் நல்லா கேட்போம் இல்லைங்களா? அந்த பாயிண்ட்டு, அத்திமரம் துளிர் விடக்கூடியது ஒரு ப்ராஃபஸி. அத்திமரம் துளிர் விட்டாச்சு, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை சமீபம் அப்படிங்கிறத கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன ப்ராஃபஸிஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு? கேட்கல. ஓகே, கிறிஸ்துவ பற்றி 70 வார தீர்க்க தரிசனம் பார்த்துருக்கோமா நம்ம? ஸோ டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்து கூட இந்த அத்திமரம் துளிர் விடுறது, இஸ்ரேலுடைய இண்டிபெண்டன்ஸ் குறித்து சில தீர்க்க தரிசனங்கள் பார்த்துட்டோம். இதெல்லாம் வரலாறுல எப்படி இருக்கு? ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு. சரி, நடந்துட்டு இருக்க தீர்க்க தரிசனங்கள் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். சங்கீதம் 83 இல்லைங்களா? வேற என்ன நடந்துட்டு இருக்கு? பார்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுறது பாயிண்ட். ஓகே, எந்த ப்ராஃபஸி? ஜோஷுவால. ஓகே, வேற ஏதாவது? சாம்ஸ் 83 மாதிரி வேற ஏதாவது சொல்றோமா? நாம ஒரு சில பேர் அனுமானிக்கிறோம் எசேக்கியேல் ஒருவேளை 38 இருக்குமோ அப்படின்னு. ஆனால் கிளியரா என்ன கிடையாது, அப்படி நம்ம சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஸோ அதனுடைய விளக்கங்கள் கூட இந்த பாடத்தில் பார்க்கலாம். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எதை அடிப்படையாக நடந்துட்டு இருக்கு, என்ன அப்படிங்கிறத, வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கூட நம்ம இன்னைக்கு பாடத்தில் கூட பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம இஸ்ரேல் ஜனத்தை பார்க்கணும்? இன்னைக்கு மீகா 5ஆம் அதிகாரம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா?
எதனால இதுல இருந்து நமக்கு என்ன பாடம், ஏன் நம்ம இதை பார்க்கணும்? இது இஸ்ரேலை பத்தின ப்ராஃபஸி தான். இஸ்ரேல் பத்தின ப்ராஃபஸியை நாம ஏன் பார்க்கணும்? ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் ஓகே, டைம் கிளாக் ஓகே, இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நாம அறுவடையின் ஊழியம் போடுறோமா, போய் பேம்ப்ளெட் கொடுக்கும்போது என்ன சொல்றோம்? நம்மளே ஒரு 6 கேள்விகள் கொடுத்துருக்கோம் பேம்ப்ளெட்ல. இஸ்ரேலும் கடைசி கால தீர்க்க தரிசனங்களும்னு கொடுக்குறோம். நோட்டீஸை வாங்கி கொஸ்டின்லாம் படிச்சுட்டு நம்ம கிட்ட கேட்குறாங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓகே தான், நான் ஏன் இஸ்ரேலை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு என்ன அதில் பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்லிட முடியாது என்ன அப்படின்னு. நீங்கள் கிளாஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நோட்டீஸ் கொடுத்துருவோம். ஆனால் நமக்கு மனசில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும்ல ஒரு சில பதில்கள். எதுக்காக இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு, எதுக்காக இஸ்ரேல் பார்க்கணும்? நம்ம டைம் கிளாக் தான், அதுதான் நம்முடைய காலச்சக்கரமே, கடிகாரம் அதுதான். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம தேவனுடைய திட்டத்தில் எந்த இடத்துல இருக்கோம்னு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சபை எப்போ முடிவடையணும் அப்படிங்கிறது எந்த தேசத்தை குறித்து இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் தேசத்தை குறித்து இருக்கு. ஏன்னா நாமளா சபையா ஆகணும் அப்படின்றக்காக தான் ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் ஏதோ மாற்றுக்கிறது இல்லையே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம ஒருவேளை குளோரிஃபைடு சர்ச்சா மாறணும் அப்படின்னா என்ன ஸ்டேஜில் இப்போ இந்த டைம் பீரியட் போயிட்டு இருக்கு தேவனுடைய திட்டத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த இஸ்ரேல் தேசங்களும் இஸ்ரேலை பற்றின தீர்க்க தரிசனங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அவசியமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ இஸ்ரேல் ஜனத்தின் மீது இப்போ எந்தெந்த நாடுகள்லாம் போர் புரியுறாங்க? ஈரான், வேற டைரக்டா ஈரான் தான் பிரதர், ஆனா இன்டைரக்டா நிறைய வருது அப்படிங்கிறீங்க இல்லையா? பாலஸ்தீன், அரபு நாடுகள், ஓகே காமன், இது நல்லா இருக்கு இந்த வேர்டு ஆக்சுவலி, அரப் நேஷன்ஸ், ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இஸ்ரேலை வந்து ரொம்ப தீவிரமா முகமுகமா டைரக்டா என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்த்து கொண்டு வராங்கன்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ ஒருவேளை இஸ்ரேல் மீது இப்போ இந்த அரப் நேஷன்ஸ் எல்லாம் போர்ல இருக்காங்க இல்லைங்களா? ஒருவேளை ஒட்டுமொத்த நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக போர் புரிய ஸ்டார்ட் ஆகி ஒருவேளை ஒரு 3ஆம் உலக யுத்தம் தொடங்கிருச்சு அப்படின்னா இஸ்ரேல் டைம் கிளாக்னு சொல்றோம்ல, இந்த இன்சிடென்ட் நமக்கு என்ன தெரியப்படுத்துது? சபை முடிஞ்சிருச்சு. அருமையான பதில். கடைசி காலங்கிறது கிடையாது. ஒருவேளை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக டைரக்டா திரும்பிருச்சு அப்படின்னா, ஒருவேளை நாம் அமைஞ்சுக்கரையில் உட்காந்துட்டு இன்னும் சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன முடிஞ்சிருச்சு? சபை முடிஞ்சாச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எங்கேயோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா அதோட சீரியஸ்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு தேதியில் நாம் எந்த அளவுக்கு கடைசி காலத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா கூர்ந்து கவனிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீகா 5ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்? இப்போ அரப் நேஷன் சண்டையில் இருக்கு, ஆனால் உலக நாடுகள் இப்போ டைரக்டா சண்டையில் இறங்கலனாலும் ஆனால் இந்த அரப் நேஷன்ஸ்க்கு இன்டைரக்டா சப்போர்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா மிகவும் முக்கியமான வல்லரசு நாடுகள் கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது கூட அப்போ நாம் இன்னும் எவ்வளோ கடைசி காலத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பாடம் தான் இன்னைக்கு நாம் கேட்கக்கூடிய இந்த ஒரு மீகா 5ஆம் அதிகாரம். அப்போ மீகா என்ன பேசியிருக்கார் அப்படின்னா நடந்து முடிந்த தீர்க்க தரிசனங்களையும் பேசியிருக்கார் மீகா. இந்த 5th சாப்டர்ல நடக்க போகக்கூடிய ஃபியூச்சர்ல வரக்கூடிய சில ப்ராபசிஸையும் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா மீகா பேசியிருக்கார். அப்போ மீகா ஸ்பெஷலா இல்லைங்களா? யூஸ்வலா குழந்தைக்கு பேர் வைக்கும்போது கூட யோயல் யோசுவாலாம் வைப்பாங்க, ஆனால் மீகாலாம் யாரும் பெருசாக டச் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ ஃபார்ச்சுனேட்லி நம்ம எக்லிஷியாவில் கூட ஒரு பேபி நேம் இருக்கு மீகான்னு. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க சின்ன தீர்க்கதரிசி தான், ஆனால் அந்த சின்ன தீர்க்கதரிசி பேசின தீர்க்க தரிசனம் ரொம்ப மிகவும் பவர்ஃபுல்லான விஷயம். நாம சபையாகிறதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு? ஐ மீன் இன்னும் கிளியரா சொல்லணும் கிறிஸ்பா அப்படின்னா சபையினுடைய அந்த குளோரிஃபிகேஷன் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக இந்த இஸ்ரேலுடைய சுற்றி நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அதில் நமக்கு மிகவும் முக்கியமாக உதவக்கூடியது இந்த மீகா 5ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போது மீகா தீர்க்கதரிசனுடைய காலப்பகுதி என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ 10 கோத்திரத்தினுடைய அந்த ஒரு இஸ்ரேல் அந்த ஒரு தலைமையாய் கொண்டு அந்த கிளானை யார் ராஜாவாக இருக்கார் அப்படின்னா ஆகாஸ் ராஜா இருக்காரு. ஸோ அதே டைமில் இந்த யூதாவினுடைய 2 கோத்திரத்தை யார் ராஜாவா அரசாள்றாங்க அப்படின்னா எசேக்கியா ராஜா, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ எசேக்கியா ராஜா அரசாள்றாரு. இந்த காலப்பகுதியில் தான் மீகா என்ன பண்ணுறாரு அப்படின்னா தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு.
தேவனுடைய வார்த்தைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாருன்னு சொல்லி கூட பார்க்கிறோம். மீகா தீர்க்க தரிசனம் சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சு கொஞ்ச நாள்ல மீகா தீர்க்கதரிசி மறுச்சிடுறாரு. மறுச்ச பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னா, அவர் தீர்க்க தரிசனம் சொன்னது இஸ்ரேலுக்கு நிறைவேறுது அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அப்போ மீகாவே எப்படிதான் சொல்லியிருக்காரு, பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை தேவனுடைய பரிசுத்தனுடைய பலத்தால அப்பவே அந்த தேசங்களுக்கு போய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அப்போ என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம், இது ஹிஸ்டரியில எப்படி எந்த இன்சிடென்ட்டோட ஒத்து போகும் அப்படின்னா, இந்த மீகா தீர்க்கதரிசி அவர் காலத்துல சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அவர் மரித்த பிற்பாடு இந்த ஆகாஷ் ராஜா இருக்காங்க இல்லையா, அந்த டைம் பீரியட்ல இது நிறைவேறுது. எப்படி கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அசீரியர்கள் படையெடுத்து வராங்க. அசீரியர்கள் படையெடுத்து வருவாங்க இஸ்ரேலுக்கு எதிராக அப்படிங்கிறத யார் சொல்றா அப்படின்னா மீகா சொல்றாரு. 5th சாப்டர் தானே நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அதுல ஒரு சின்ன ப்ரூஃப், அவர் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடியே மீகா சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் ஒரு ப்ரூஃப். வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவர்கள் அசரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசலுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்பி வைப்பார். இந்த வசனம் சான்று பின்னாடி அசிரியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை படையெடுத்து வட போறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே மீகா தெள்ள தெளிவா தீர்க்க தரிசனமா உரைச்சிட்டாரு. ஆனா இப்படிதான் இந்த ஒட்டுமொத்த உலக கிறிஸ்தவ ஜனங்களும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒளிந்திருக்கக்கூடிய சத்தியம் என்ன அப்படின்னா, அசிரியர்கள் படையெடுத்ததை மட்டும்தான் மீகா பேசியிருக்காரா இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீகா என்ன பண்றார் அப்படின்னா, இந்த 2ஆம் உலகம் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க, உங்களுக்கு இதுல கூட கிளியரா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 2ஆம் உலகத்தினுடைய முடிவுல, இன்னும் கிளியரா சொல்லணும்னா சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கா அப்படின்னா மீகா சொல்லியிருக்காரு. மீகா அவர் மறுச்ச உடனே கொஞ்ச நாள்ல வரக்கூடிய அசீரியர்களை பத்தி மட்டும் பேசல. படிச்சா எப்படி இருக்கும், அவர் மறுச்ச பிற்பாடு அசீரியர்களுக்காக முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் முறைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா நாம ஆவிக்குரியவர்களோட என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்க்கணும். தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து என்ன பாடம் அப்படின்னா, அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய அந்த ஒரு துவக்கத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யார் சொல்கிறா அப்படின்னா மிகவும் சிறிய தீர்க்கதரிசியாகிய மீகா ரொம்ப அழகாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இந்த 5ஆம் அதிகாரத்தில். அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கு இது மாதிரி ஏதாவது உதாரணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாகமத்திலே இருக்குது. எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிக்கலாம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்தது, மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் ஆக்சுவலி செப்பனியா இங்க தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்போ லிட்டரலா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு நாளை பத்தி பேசிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டா நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த வசனங்களை நம்ம அடிக்கடி எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது கர்த்தருடைய நாளை பத்தி பேசிட்டு இருக்காரு இல்லையா. அப்போ லிட்டரலா தீர்க்க தரிசனம் போய் சொல்றாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ இங்க யாராவது வராங்க, வந்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இந்த ரோடு பிளாக் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. 10 நிமிஷம் கழிச்சு ரோடு பிளாக் ஆயிடுது. அப்போ அது என்ன நம்ம சொல்லுவோம், முன்னாடியே சொல்லிட்டாருப்பா நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு 2000-3000 வருஷம் கழிச்சு இந்த ரோடு பிளாக் ஆகிற விஷயத்துல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னா புரியாது. அப்ப இருந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல சில விஷயங்களை கன்வே பண்றாங்க. ஆனா பின்னாடி வரக்கூடிய நமக்கோ தேவன் அதுல இருந்து ஒரு ஆவிக்குரிய பாடங்களை வச்சிருக்கார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இது ஒரு உதாரணம். செப்பனியா எப்படி சொல்றாரோ கர்த்தருடைய நாளை பத்தி, அன்னைக்கு நடந்த ஒரு நாளை பத்தி செப்பனியா பேசல, பின்னாடி வரக்கூடிய கர்த்தருடைய நாளை பத்தி பேசுறார். ஸோ மெயினா 1000 years கிங்டமுடைய ஆரம்ப பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ ஏன் பிரதர் மீகா 5ஆம் அதிகாரத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீகால மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? இருங்க தேடிக்கிறேன். 6ஆ? பிபிடி ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் தப்பான பதில் வருது. 7 இல்லைங்களா? 7 அதிகாரம் இருக்கு. ஏன் 5th சாப்டரை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மீகாவில் 1-3 அதிகாரங்கள் எதை குறிக்குது அப்படின்னா
இஸ்ரேல் ஜனத்தினுடைய பாவம் அதற்குண்டான நியாய தீர்ப்பும் அதனுடைய முடிவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மேற்கொண்டு இந்த 7 சாப்டர் உள்ள பிரேக் டவுனில் 4 மற்றும் 5 சாப்டர் என்ன குறிக்குது அப்படின்னா, அப்படி அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட நியாய தீர்ப்புக்கு பிறகு கிடைக்க போகிற சீர் பொருந்துதலை குறிக்குது. ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அநேக பாடங்களில் நம்ம கிங்டம் ரிலேட்டட் ஸ்டடீஸில் கூட இதை பற்றி படிச்சிருக்கோம். இதை வெவ்வேறு தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக உரைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். 6 மற்றும் 7வது சாப்டர் எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு தேசமாக இஸ்ரேல் ஜனம் எப்படி மனம் திரும்ப போகிறார்கள் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ நமக்கு எது ரொம்ப முக்கியம்? ஏன் 5th சாப்டர் எடுத்தோம் அப்படின்னா, இதில் தான் என்ன இருக்குது அப்படின்னா, நியாய தீர்ப்புக்கு பின்பு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்டரேஷன் ப்ராசஸ், சீர் பொருந்துதல் பற்றின விஷயங்கள் இருக்குது. நமக்கு நடந்து முடிஞ்சிட்ட விஷயங்கள் நமக்கு தேவையா இன்னைக்கு? அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். நிறையா ப்ராஃபஸிஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு மேலே பைபிள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சங்கள் தாண்டி நம்மக்கிட்ட என்ன இருக்காது? சில விஷயங்களுக்கு என்றைக்குமே பதில் இருக்காது. ஆனால் நம்ம எவ்வளோ என் டைம்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறத எந்த சாப்டர் நமக்கு அழகாக வழி உணர்த்தும், நமக்கு இன்சிஸ்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த மிடில் உள்ள இந்த ஒரு பார்ட் படித்தாலே நம்ம போதும் அன்புக்குரிய சகோதரிகளே. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாம் சூஸ் பண்ண இந்த 5வது சாப்டரில் என்ன இருக்குது? ஆக்சுவலி அந்த மிடில் உள்ள 5th சாப்டரில் என்ன இருக்குது? இஸ்ரேல் ஜனத்தினுடைய நியாய தீர்ப்பு பற்றி இருக்கா? இல்லை, அது 3 சாப்டரில் இருந்தது இல்லைங்களா? ஸோ என்ன இருக்குது அப்படின்னா, நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சீர்பொருந்துதல் இருக்குது. மேலும் 6லேருந்து 7 சாப்டர் நீங்கள் அப்புறமா படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனத்தினுடைய மனம் திரும்புதலை குறித்த விஷயங்கள் கூட அதில் இருக்கும். நாம் அந்த மிடில் உள்ள ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 2ஆம் உலகத்தினுடைய முடிவில் கூட ஒரு நியாய தீர்ப்பு அடைந்து, ஸோ தேவனால் அவர்கள் சீர் பொருந்தப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் தீர்க்க தரிசனம். இதுக்கு நமக்கு ப்ரூஃப்லாம் தேவையில்லை. நம்ம நிறைய கிங்டம் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸில் என்ன பண்ணிட்டோம், இந்த ரெஸ்டோரேஷன் பற்றி பார்த்தாச்சு. அப்போது அந்த ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் அது எப்படி நடக்கும், தேவன் எப்படி அதை நடத்துவார், இந்த சீர் பொருந்துதல் இஸ்ரேல் ஜனத்துக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத கூட நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மீகா 5ஆம் அதிகாரத்துலேருந்து பார்க்கலாம். இன்னும் நம்ம என்ன பண்ணலை? ஆக்சுவலி மீகா 5ஆம் அதிகாரமே ஸ்டார்ட் பண்ணல. ஒருவேளை யாருக்காவது கொஞ்சம் அப்படியே டயர்டாக ஏசி காத்துக்கிறதுக்கும் அப்படி கண்ணு சொருகிற மாதிரி இருந்ததுன்னா, திடீர்னு அங்கங்கன்னு குண்டு விழுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி முழிச்சுக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் எந்த இடத்துல இருக்கோம் இப்போது இந்த உலகத்தை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது என்ன கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 5th சாப்டர் இருக்கு இல்லையா, அதை பிரேக் டவுன் பண்ணலாம். முதல்ல இந்த 7 சாப்டர்ஸ் இருக்கா, அதில் எதை பற்றி பேசுதுங்கிறத பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இந்த 5வது சாப்டர் மீகா இருக்கு இல்லையா, அதில் உள்ள பிரேக் டவுன் பார்க்கலாம் அப்படின்னா, முதல் 4 வசனங்கள் எதை பற்றி பேசுது அப்படின்னா, த டெலிவரர், ஒரு மீட்பரை பற்றிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள். எப்போ? 4 வசனங்கள் மட்டுமே. ஸோ அடுத்தது 5 மற்றும் 6 வசனங்கள் எதை குறிக்குது அப்படின்னா, த டெலிவரன்ஸ். பேர் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் டிஃபரன்ஸ் ஆகுது இல்லையா? டெலிவரன்ஸ் ஒரு மீட்பு அல்லது ஒரு விடுதலை பற்றின விஷயங்களை குறிக்குது. நாம் பார்க்குறது எல்லாமே இஸ்ரேலை சார்ந்தது. அந்த மைண்டில் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் இந்த பாயிண்ட் எல்லாம். சரி, இந்த 5லேருந்து 6 வசனங்கள் இதை குறிக்குது அப்படின்னா, 7, 8, 9 இந்த 3 வசனங்கள் எதை குறிக்குது அப்படின்னா, த டெலிவர்டு, விடுதலையாக்கப்படுதலை பேசுகிறது. ஒரே மாதிரி இருக்கா வார்த்தைகள்? த டெலிவரர் அப்படின்னா யாரு? மீட்பரா? ஓகே, சரி, ஓகே. டெலிவரர், த டெலிவரன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு மீட்பு. மீட்பர் வேற, மீட்பு வேற, விடுதலை வேற. த டெலிவர்டு அப்படின்னா எப்படி, அது எதை குறிக்குது அப்படின்னா, விடுதலையாக்கப்பட்டதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா, 10லேருந்து 14 வசனங்கள் இருக்குது இதே 5வது சாப்டரில். இது டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்குது. டிவைன் ஜட்ஜ்மெண்ட்னா தேவனுடைய தெய்வீக நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த 10லேருந்து 14 வசனங்களுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, கடைசியாக ஒரே ஒரு வசனம் இருக்கும். அது எதை குறிக்குது அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஹீதன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக ஜனம் மீது தேவன் தரும் நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறது இந்த கடைசி ஒரே ஒரு வசனம் மட்டும். ஸோ இதுதான் நாம் இன்னைக்கு பார்த்த மீகா 5ஆம் அதிகாரத்தினுடைய பிரேக் டவுன்.
இப்போ கடகடன்னு இந்த 5 பாட்டுக்குள்ளேயும் போயிடலாமா? சப்ஜெக்டுக்குள்ளே போனாதான் நாம் இந்த இஸ்ரேல் டைம் கிளாக்ல இன்னைக்கு நாம் எந்த இடத்துல இருக்கோம், இன்னும் டைம் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மீகா எப்படி சொல்லியிருக்காரோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வசனத்தின் அடிப்படையில் தியானிக்கலாம். நீங்கள் நிறைய பதில் சொன்னாதான் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் வந்து வேகமாக மூவ் ஆகும். ஏன்னா கேள்வி கேட்குறதுல ஒரு காரணம் இருக்குது. கேட்கும் பொழுது நீங்கள் யோசிச்சாதான் அந்த பதில் உங்களுக்கு புரியும். ஸோ 2-3 ஆன்சர்ஸ் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஒரு கைண்ட் ஆஃப் பெரெயின் மாதிரி போனால் கூட எனக்கு இது ஓகே தான். ஸோ இப்போ முதலாவது பார்ட் அப்படின்னா எதை பார்க்கலாம் நம்ம இப்போ? டெலிவர்டு. ஓகே, தெளிவாக இருக்கீங்க. டெலிவரர், ஒரு மீட்பர் பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் வாசிக்கலாம். மிக 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். முதல் 2 மட்டும் நீங்கள் வாசிங்க. சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூட்டிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இந்த வசனம் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? எங்க படிச்சிருக்கோம்? மத்தேயு. ஓகே, அப்ப மீகா உண்மையிலுமே சொன்னது தீர்க்க தரிசனமா இல்லையா? எதை பத்தி பேசியிருக்காரு இங்க? இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசியிருக்காரு இல்லைங்களா? பார்க்கலாம், அது மட்டும் தான் பதிலான. உங்க பேச்சை மாற்ற மாட்டீங்கல்ல? சரி, இயேசு கிறிஸ்து பத்தி தான் இந்த வசனம். 2வது வசனம் உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் தெரியும். இந்த வசனத்தை எடுத்து போட்டாலே இது யாரை பத்தின சொன்ன தீர்க்க தரிசனம்? இயேசு கிறிஸ்துவை பத்தி தான். ஆனா பின்னாடி வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பத்தி எங்கே தீர்க்க தரிசனம் முறைச்சிருக்கா? இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு மீகா. இது ஒரு ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ 3-4 வாசிக்க வேணாம், ஜஸ்ட் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கு போயிடலாம். கிரேக்க சாஸ்திரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏரோது ராஜா கிட்ட போகும்பொழுது கூட ராஜா உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆசாரியர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, உங்கள் பைபிளில் எங்கே போட்டிருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? அப்போ அவங்க எங்கே பார்த்து சொல்லியிருப்பாங்க? ஆக்சுவலி மத்தேயு பார்த்து சொல்லியிருப்பாங்களா? மீகா பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நாம் இப்போ பார்க்குற மீகாவில் உள்ள வசனம். என்ன வசனம் இருந்தது? எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உங்கள் இடத்தில் வருவார் அப்படின்னு. அப்போ அங்க அவங்க ஏரோது ராஜா கேட்கும் பொழுது பதில் சொல்றாங்க இல்லையா? அவங்க எதை ரெஃபர் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, மீகா புஸ்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ இது தீர்க்க தரிசனமா அப்படின்னா இதான் அப்படியே எக்ஸாக்டா நடக்குது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 முதல் 6 நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான். அதே வசனங்கள் சுவிசேஷத்திலையும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இங்க எதை குறிக்குது அப்படின்னா, இதுதான் தீர்க்க தரிசனம். மீகா எழுதிட்டார் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை. மீட்பரை குறித்த ஒரு விஷயம் முதல் 4 வசனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மீட்பர், நம்முடைய மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இந்த ஒரு முதல் 4 வசனங்கள் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு இரட்சகர் இருக்காரு, அவர் பெத்லகேமில் தான் பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லி கூட தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா கூட வேற இரட்சகர்கள் இருக்க வாய்ப்பு இல்லையா நமக்கு? பைபிளில் நமக்கு ஒரே இரட்சகர் தானா? ஷோரா? ஒரே இரட்சகர் தான். இரட்சகர் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு தான் பொருந்தும்? கிறிஸ்துக்கு மட்டும்தான் பொருந்துமா? நாம் எவ்வளோ அன்லக்கி. ஆக்சுவலி சேவியர் அப்படின்னா சேவியரா இல்லை சேவியர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூரலில் சேவியர்ஸ். எங்கே இருக்குது அப்படின்னா, நாம் ஆல்ரெடி யூத் கன்வென்ஷன் போர்ஷனுக்கு உபதியா படித்தோம் இல்லைங்களா? அதை அப்படியே மைண்டுக்கு கொண்டு வாங்க, வாசிக்கலாம். உபதியா ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 21ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். இங்க என்ன போட்டிருக்கு? இரட்சகர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப இரட்சகர் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து தான். நீங்க சொன்னது கரெக்டு தான். ஆனா ஒரே இரட்சகர் தான் இருக்காரா வேதாகமத்தில்? அவரை பத்தி மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா, இரட்சகர்கள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். வசனமே டைரக்டாக இருக்கு. யார் இந்த இரட்சகர்கள்?
சொன்னா கொஞ்சம் தப்பாயிடுமோன்னு பயமா வேற இருக்கு. யோசிச்சு பாருங்க, சேவியர் சேவியர்ஸ், நாமெல்லாம் ரட்சகரா இல்லைன்றீங்களே, வசனம் படிச்சுட்டோம். அது பாருங்களேன், நம்ம தகுதியா அதுக்கு, அந்த வார்த்தைக்கு? நாமெல்லாம் ரட்சகரா அப்படின்னு கேட்டா அப்படியே தயக்கப்படுறோம். ஐயோ, நம்மளை போய் எப்படி சொல்றது அவரோட ஒப்பிட்டு அப்படின்னா, வேதாகமம் நம்மளை அட்ரஸ் பண்ணுது, நீங்களும் கிறிஸ்துவோடு இணைந்த ரட்சகர்கள் தான். யார் மட்டும்தான் இது? அமைஞ்சுக்கரையில் இருக்க 50 பேர் இல்லை. இந்த 50 பேரில் எத்தனை பேர் சேர்ந்து சபையாகி அந்த 1,44,000 அப்படிங்கிற எண்ணிக்கையை பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே ரட்சகர்கள் தான். தேவர்கள் அப்படிங்கிற வார்த்தை கூட சூட் ஆகும். அதுக்கும் கூட பேசிக்ஸ்லேயே நம்ம வசனம் பார்ப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ட்ரினிட்டி பாடத்தில் கூட. அப்போது ரெண்டுமே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ ஒரு மேலான ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்முடைய காலிங் எவ்வளோ ரொம்ப முக்கியங்கிறத பாருங்கள். ஏன் நம்மளாம் சபையாகணும் அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவ இவரும் ஒன்று தான்ப்பா அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து ரோட்டில் நடந்து போகும்போது சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? டக்குன்னு சூசைட் பண்ணிப்போமா? அவ்வளோ நம்ம அதுக்கு ஒரு தகுதியான ஆளே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு பிதா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெடியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போது திரும்பியும் பாடத்துக்குள்ளே வந்துடலாம். மீகா 5 வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூட்டிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இப்போ இந்த முதல் 4 வசனங்கள்ல இந்த ரட்சகரை பத்தி பேசும்பொழுது அது வெறும் கிறிஸ்துவ பத்தி மட்டும் பேசுது அப்படிங்கிற எண்ணத்துல உலக கிறிஸ்தவ மண்டலங்களே பார்த்துட்டு இருந்தாலும், ஆனா உண்மை என்ன அப்படின்னா அதுல சபையினுடைய பங்கும் அந்த இடத்துல இருக்கு. அதையும் சேர்த்து தான் மீகா தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். இந்த மீகா 5:1 வரக்கூடிய சேனைகளுடைய நகரமே அப்படின்னு சொல்லி அவர் கோட் பண்றாருல, அது எந்த நகரமா இருக்கலாம்? யாரை குறிக்குது? அது இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது. திரும்பி நீங்க பிளாஷ்பேக்கு வந்துடணும், மறக்கவே கூடாது. 2ஆம் உலகத்தினுடைய முடிவு காலத்தில் சம்பவிக்கக்கூடிய விஷயங்களை தான் மீகா பேசுறாரு. ஆனா அப்போ லிட்டரலா யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க கிட்ட பேசிட்டு இருக்கார். ஸோ என்ன சொல்றாரு? சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். அப்படின்னா இது லிட்டரலாவும் பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் நடந்திருக்கணும் இல்லைங்களா? எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி கூட பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் அசீரியர்களை பற்றி மட்டும் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. யார் இந்த நியாயாதிபதி அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ அவர் ஏசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் வரும்பொழுது முற்றுகை போடப்பட்டதா இஸ்ரேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை. அதை எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ரோம சாம்ராஜ்யம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை முற்றுகை போடுறாங்கன்னு சொல்லி கூட பார்க்குறோம். இது எந்த காலப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிபி 69 இந்த 70 உள்ள இந்த ஒரு இடைக்கால பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா ரோமர்கள் முற்றுகை போடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம். இதை தான் மீகா சொல்றாரு, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரட்சகர் வரதான் போறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் அவருடைய மரணத்தினுடைய பாவத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சுமக்க போறீங்க அப்படிங்கிறத மீகா முன்கூட்டியே தீர்க்க தரிசனமா உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நடந்துட்டு இருக்க ப்ராஃபஸியா இல்லை நடந்து முடிஞ்ச ப்ராஃபஸியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. மீகாவை பொறுத்த வரைக்கும் இனிமே தான் நடக்க போகுது இல்லைங்களா? ஸோ அந்த அடிப்படையில் அவர் இந்த தீர்க்க தரிசனத்தை பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி கூட பார்க்கிறோம். இதை கூட எங்க ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை கொட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. எப்படி பார்த்தோம்? பெத்லகேம், யூதேயாவில் உள்ள பெத்லகேம்ல இவர் பிறப்பாரு எப்ராத்தால அப்படின்னு சொல்லி கூட தீர்க்க தரிசனம் பார்த்தோம் இல்லையா? அது எங்கவும் சொல்லப்பட்டிருந்தது, மத்தேயுவில் சொல்லப்பட்டிருந்தது. சேனைகளுடைய நகரமே, இஸ்ரேல் நகரமே, உன்னுடைய நகரம் பிடிக்கப்படும், ஸோ உனக்கு ஒரு அடி இருக்கு அப்படிங்கிறத கூட 1ஆம் வசனம் மீகால சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதற்கு கூட பின்னாடி ரிலேட் பண்றதுக்கு சுவிசேஷத்தில் என்ன இருக்கு அப்படின்னா வசனங்கள் இருக்குன்னு சொல்லி கூட பார்க்குறோம். அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்ல அவர் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணலை, அவரை அக்செப்ட் பண்ணிக்கல இல்லையா? நம்மள மாதிரியா? நமக்காவது இன்னைக்கு அன்பு செலுத்துறதுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் எக்லீஷியாவில் இருக்காங்க. கிறிஸ்துவுக்கு அவர் எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்றாரோ எல்லா இடத்துலையும் என்னதான் வந்தது? ஆக்சுவலி எதிர்ப்புகள் தான் வந்தது இல்லைங்களா? ஸோ அவருடைய 1ஆம் வருகையில் அவர் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஆனால் அவரை ட்ரீட் பண்ண விதம் எப்படி இருக்குங்கிறத கூட தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு. இது மீகா ஆல்ரெடி பேசிட்டாரு, இது சுவிசேஷத்திலையும் ரெக்கார்ட் ஆகுது. வாசிக்கலாம் 26-67 அதே வசனங்கள்.
அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை கொட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து முகத்துல துப்புறாங்க, கன்னத்துல அரைகிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவருடைய பிறப்பு கூட எப்படி இருந்தது? ரொம்ப கிராண்டா இருந்ததா? இல்லைங்களா? நாமெல்லாம் இப்ப பிறந்த நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? எங்க ட்ரீட் பண்ணுவாங்க? ஏதோ தப்பா எதுவும் கேட்டேனா? உங்ககிட்ட இருந்து பதில் வரல அப்படின்னாலே நீங்க எல்லாருமே தியானத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அறியாம போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால ஒரு சில கேள்விகளை உங்கள் மத்தியில வைக்கிறேன், உங்க தியானத்துல இருந்து வெளியில வந்துடுங்க. ஓகேவா? சோ நாம பிறக்கிற மாதிரி சொபஸ்டிகேட்டடா கிறிஸ்து பிறந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பே இருக்கு. அப்போ இது எப்படி, ஏன் பெத்லகேம்ல பிறக்கணும்? ப்ராஃபஸில இருக்கா? ப்ராஃபஸி நிறைவேறணும். ஓகே, ஒய் பெத்லகேம்? அருமை. ஸோ பெத்லகேம்ல உள்ள எப்பாபிராத்து அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? எப்பாபிராத்தால அப்படின்னா இதை கூட நீங்க யூதேவில் உள்ள எப்பாபிராத்தா வந்து 1000 சிறியதா இருக்குன்னு சொல்லி கூட பார்த்தோம் இல்லைங்களா? ரொம்ப சின்ன ஒரு பட்டணம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஸ்லாங்ல சொல்லணும் அப்படின்னா, இப்போ சென்னை இருக்கு. சென்னை இன்னைக்கு டெவலப்டா இருக்கு. ஒரு 50 இயர்ஸ் பேக் ஒரு சேரி மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ரொம்ப சேரு சகதியுமா காலையை வைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஊருக்கு பேரே இல்லை, அட்ரஸே இல்லை, அந்தெல்லாம் பஸ்ஸே நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் முன்னாடிலாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஊர்ல யார் பிறக்கிறா? ஆக்சுவலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தையே படைத்தவர் எப்படி பிறக்கிறாரு? ஒரு கிராண்ட் பர்த்லாம் இல்லை அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்ல. தேவன் பாருங்க எப்படியெல்லாம் அவருக்கு அந்த டீச்சிங்ஸை வைக்கிறாருன்னு அவருடைய வளரக்கூடிய சூழ்நிலையில கூட. அப்போ ஏன் பெத்லகேம் அப்படின்னு சொல்லி கூட கேட்கும் பொழுது கூட நம்முடைய பிரதர் கால் ஹேகன்சிக் வந்து நிறைய விஷயங்கள் கோட் பண்றாரு. பெத்லகேமுக்கு என்ன பேரு அப்படின்னா தாவீதின் நகரம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பேர் இருக்கு. பிரதர் சொன்ன மாதிரி தாவீதும் மேய்ப்பனா தான் இருந்தாரு. இவருடைய பிறப்பை அறிவித்தவர்கள் கூட யாருதான்? மேய்ப்பர்கள் தான். எப்பா பிராத்தா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கூட என்ன ஒரு லிட்டரலான அர்த்தம் இருக்கு அப்படின்னா ஃபர்டைல் ஹவுஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்லி கூட ஒரு மீனிங் இருக்கு. அப்பம் நிறைந்த வீடு தமிழ்ல சொல்லணும்னா. எப்பா பிராத்தாக்கு தொடர்பு ஏன் இயேசு கிறிஸ்துவோட தொடர்பு படுத்தணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு கால பகுதியில் பெசலியல்னு ஒருத்தர் இருந்தாரா? சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லுங்க, யார் அவர்? ஆக்சுவலி சூப்பர். அவரு எங்க பிறந்திருக்காராம் அப்படின்னா, அவரே எப்பா பிராத்தால பிறந்தாருன்னு வசனம் இல்லை. அவருடைய ஃபாதர், அவருடைய பாட்டி, இவங்களுடைய பர்த் லிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வசனங்கள்ல வந்து நம்முடைய பிரதர் கால் ஹேகன்சிக்கு வந்து நிறைய கோட் பண்ணி என்ன ரிலேட் பண்றாரு அப்படின்னா, ஸோ பெசலியலுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள லிங்க் என்ன, கனெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கூட சொல்றாரு. இந்த பெத்லகேமோட ஒரு லிங்க் இருக்கு, கிறிஸ்துவுக்கும் பெத்லகேம் எப்பாபிராத்தோட ஒரு லிங்க் இருக்கு, ஆசரிப்பு கூடாரம் கட்டின பெசலியலுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிறத கூட பிரதர் எழுதுறாரு. இந்த எப்பாபிராத்தாக்கு என்ன பேருன்னு சொன்னோம்? ஃபர்டைல் ஹவுஸ் ஆஃப் பிரெட் இல்லைங்களா? அப்பம் நிறைந்த வீடு. ஸோ இயேசு கிறிஸ்து கூட முதலாம் வருகையில் வரும்பொழுது அவரை எப்படி கூப்பிட்டாங்க? வாசிக்கலாம், யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். அப்போ ரொம்ப கிளியரா பாக்குறோம், அவர் தான் ஜீவாப்பம் இல்லைங்களா? ஸோ இதை கூட லிட்ரலா எதனால அவர் பெத்லகேம்ல பிறந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீசன்ஸ் எல்லாம் கூட நம்ம சொல்லலாம். இதெல்லாமே அவருக்கு வந்து ஒரு லிங்க் ஆகுது, ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம், ஒரு காமன் கனெக்ட்னு. இதான் நம்ம பார்த்தோம். ஏன் பெசலேயலும் கிறிஸ்துவும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு ரெண்டு பேருக்குமே. எந்த அடிப்படையில் ஏன் இந்த வசனம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எப்படி பெசலேயல் வந்து எப்பாபிராத்தோட லிங்க் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டில் போயிட்டு இந்த வசனங்களை நீங்க என்ன பண்ணுங்க, படிச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணுங்க. ஏன்னா பெசலேயலுடைய அப்பா பேர் வந்து ஹூர் அப்படின்னு சொல்லி இருக்கும். பெசலேயலுடைய பாட்டி பிறந்த ஊர் வந்து பெத்லகேம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரெஃபரன்ஸ் வேர்சஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ஸோ அப்போ இதை உங்களுடைய தியானத்துக்கு கூட நான் விட்டுறேன். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பெசலேயல் பிறக்கும் பொழுது அவர் பெருசானதுக்கு பிற்பாடு அவர் ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவன் என்ன கொடுக்குறாரா? அவருக்கு ஞானத்தின் ஆவியை கொடுக்குறாரு. பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் எதுக்காக? ஏன் ஞானத்தின் ஆவி கொடுக்கணும்? அப்பதான் கரெக்டாக கட்ட முடியும் இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தை ஒழுங்காக கட்ட முடியும். கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் அதே தான் நடக்குது. ஏசாயா 11:1-2 வாசிக்கலாம்.
ஏசாயா 11ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கி இருப்பார். அப்போ பெத்லகேமுக்கு எப்படி ஞானத்தின் ஆவி கொடுக்கப்பட்டதோ, அவர் எப்படி இந்த எப்பாப்பிராத்து இந்த பெத்லகேமோட லிங்க்டோ, அதே போல பின்னாடி பிறக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த ஞானத்தினுடைய ஆவி வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இதெல்லாம் சிமிலாரிட்டிஸ். இது மட்டும்தான் சிமிலாரிட்டிஸா அப்படின்னா, பெத்லகேல் என்ன கட்டினார்? ஆக்சுவலி ஆசரிப்பு கூடாரம் கட்டினார் இல்லைங்களா? இந்த ஆசரிப்பு கூடாரம் சுவிசேஷ யுகத்தில் யாருக்கு அடையாளம்? அருமை. உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சபைக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ அப்போ பெத்லகேல் வந்து ஆசரிப்பு கூடாரம் செஞ்சிருக்காரு. ஸோ அந்த ஆசரிப்பு கூடாரம் சுவிசேஷ யுகத்தில் எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சபைக்கு. இன்னைக்கு கிறிஸ்துவும் 2ஆம் வருகையில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆக்சுவலி ஆசரிப்பு கூடாரம் கட்டிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலாக இந்த சர்ச் கிளாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய செகண்ட் கம்மிங்ல வந்து அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இதெல்லாம் பெத்லகேலுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பெத்லகேமுக்கும் உள்ள ஒரு சிமிலாரிட்டிஸ்ன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தாலும் கூட இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் ஒரு ராஜா போல வருவார் அப்படின்னு சொல்லி கூட எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கல 1ஆம் வருகையில்? அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் ஒரு ராஜா மாதிரி வந்து நம்மளை மீட்க போறார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஆபிரகாம் யாரு? பெரியவர் இல்லையா? அவர்கிட்ட டைரக்டா கேட்குறாங்க, நீர் எலியாவான்னு கேட்குறாங்க இல்லையா? நீர் அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த ஏன்ஷியன்ட் ஒர்த்திஸும் ப்ராஃபிட்ஸும் கிரைஸ்டை விட பெட்டராக அவங்களுக்கு வந்து அவங்க மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவர் ராஜா மாதிரியான ஒரு தோற்றத்தில் என்ன பண்ணல, வரல, மனுஷரால் வெறுத்து புறக்கணிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். மிக 5ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள 2 வசனங்கள், 2வது வசனம் மட்டும் வாசிச்சிடலாம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள 1000க்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்போ அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. என்னதான் அவரு ஒரு சின்ன பட்டணத்துல ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில பிறந்திருந்தாலும் அவருடைய அநாதி நாட்கள் வந்து பூர்வத்தினுடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் எல்லாத்தையுமே இந்த அண்ட சராசரங்களையும் என்ன பண்ணியிருக்காரு? தேவனுடைய கைடன்ஸ் மூலமாக உண்டு பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு ஒரு கிராண்ட் ஒரு வெல்கம் இருந்துச்சா ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கூட மீகா வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். 3ஆம் வசனம் வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள். திரும்பி பிளாஷ்பேக்கு வந்துருங்க. இது யார்கிட்ட பேசிட்டு இருக்கா மீகா? ஆக்சுவலி அங்க இஸ்ரேல் ஜனங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு அப்படின்னா, ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை யார் சொல்லிட்டா? இப்போ மீகா வந்து சொல்லிட்டார். அப்போ இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இதை கூட பவுல் ரொம்ப அழகா ரோமர்ல வந்து ரெக்கார்ட் பண்றாரு. ஒரு வகுப்பார் பத்தி பவுல் பேசுறாரு, இங்கே வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. இங்கே பிரசவ வேதனை படுகிறது அப்படின்னு சொல்றது யாரை குறிக்குது அப்படின்னா, உலக ஜனங்களை குறிக்குது. அடுத்த வசனமே சர்ச் பத்தி, நியூ கிரியேஷன் பத்தி எழுதுவார் பாருங்க, வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்று நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். உலக ஜனங்களும் என்ன பண்றாங்க? ஆக்சுவலி நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. ஆனால் அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. இந்த வார்த்தைகள் எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? ஆவியின் முதற் பலன்கள் எங்க கேட்டிருக்கோம்? 5th வால்யூமா? பெரைன்லையா? 6th வால்யூம்ல. 6th வால்யூம் வந்தா என்ன பண்ணியிருக்கோம்? ஆக்சுவலி ஞாபகம் இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்படின்னா
நம்ம எல்லாருமே பேப்டிசம் எடுக்கும்போது நமக்கு ஒரு பேப்டிசம் சப்ஜெக்ட் எடுப்பாங்க இல்லையா, அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, புது சிருஷ்டி என்னும் ஒரு கரு வந்து கொடுக்கப்படுது. நாம் சர்ச் கிளாஸில் க்ளோரிஃபை ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி ஆகணும்? ஆக்சுவலி அந்த ஒரு கருவை, அந்த ஒரு சிந்தையை, புதிய சிந்தையை வளர்த்து எடுத்து பெற்றெடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. அதை தான் இங்கே மீகா வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. வாசிக்கலாம் இன்னொரு முறை, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். இங்கே பிரசவிக்கிறவள் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா, திருச்சபையினுடைய பிள்ளைகளை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படின்னா பிரசவிக்கிற மட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த சபையினுடைய நிறைவேறுதல் நடக்கும் மட்டும் என்ன பண்ணியாகணும்? சபை வந்து அந்த ஒரு டஃப்பான சூழ்நிலைக்குள்ள போயாகணும். அந்த கருவை வளர்த்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு கேட்டால், 6th வால்யூம் ஃபுல் ஸ்டடியிலே நம்ம என்ன தான் படிக்கிறோம்? ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் இருக்கும். அதன் மத்தியில் என்ன பண்ணியாகணும்? அந்த கருவை வளர்த்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் இல்லையா. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் கிளியரா அப்படின்னா, அங்கே லிட்ரலாக பழைய ஏற்பாட்டு கால பகுதியோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, கிறிஸ்து இயேசு 1ஆம் வருகையில் வரார். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவர் என்ன பண்ணலை அப்படின்னா, ராஜாவாக வரல. இவங்க அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணலை? அக்செப்ட் பண்ணலை. பண்ணாமல் அவரை சிலுவையில் அரைஞ்சிட்றாங்க. இவர் சிலுவையில் அரைஞ்ச பாவம் யாரை சேரட்டும்? எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் சேரட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படியே இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்திர சுவிகாரம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த சபை ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லாக்கியம் கூட யார்கிட்ட போகுது அப்படின்னா, புறஜாதிகள் கையில் மாறி போகுது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இப்போ சபையினுடைய நிறைவு முடியும் மட்டும் இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன? ஆக்சுவலி மெசியாவை அவங்க அடைஞ்சிட முடியுமா? அவங்களால சர்ச் கிளாஸ் ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க நீங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. லிட்ரலா அவருடைய சொந்த சம்பத்து இந்த ஜனங்கள். ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அவருடைய கிரியைகளினால, அவருடைய 1ஆம் வருகையில் அவரை மறுதளித்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த காலிங் அப்படியே புறஜாதியார்கிட்ட என்ன பண்ணியாச்சு? போயாச்சு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் ரோமர் 11:25 முதல் 26 வசனங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த வசனத்திலிருந்து அப்படின்னா, சபை வாய்ப்பு யாரை விட்டு நீங்கியாச்சு? இஸ்ரேல் ஜனங்களை விட்டு நீங்கியாச்சு. ஸோ வாய்ப்பு வந்து புறஜாதிகள் கையில் இருக்கு. இப்போ அப்படி இருக்கும் பொழுது கூட எப்போ இந்த 1,44,000 வந்து ஃபுல்ஃபில் ஆகுதோ, ஸோ அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனத்தில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட போட்டிருக்காரு. அது என்ன இந்த ஒரு பங்கு கடினமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஸ்டில் ஒரு சில குரூப்கள் என்ன பண்ணல, ஏசு கிறிஸ்துவ மெசியான்னு என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணலை. அப்போ பண்ணலன்னா ஓகே, இன்னுமே என்ன பண்ணுறதில்ல, ஒரு சில வகுப்பார் வந்து பண்ணுறதில்ல இல்லைங்களா. நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆர்த்தடாக்ஸாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னுமே தான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறாரு, வரப்போகிறாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்? அவங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னுமே அப்படி தான் இருக்குது. அவர் ராஜாவாக வருவார். நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், அவர் 2ஆம் வருகையில் என்ன பண்ணிட்டார், அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் இந்த இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை தான் சொல்றாரு, இந்த பிரகாரம் இஸ்ரேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் அப்படிங்கிறத பவுல் வந்து அழகா சொல்லியிருப்பார் இந்த விஷயத்துல. அப்போ இதுல வரக்கூடிய அந்த அவர் இங்கே மீகால கூட அந்த வசனம் 5:4 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த அப்பொழுது அப்படின்னு இருக்குல்ல, இந்த அப்பொழுது இந்த 5:3 எப்போதுமே இந்த அப்பொழுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாலே நம்ம கூர்ந்து கவனிக்கணும். டைம் பீரியடை குறிக்குது. எந்த டைம் பீரியடை குறிக்குது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த சண்டையில் அந்த முடிவு பகுதியை நோக்கி அவங்க செல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கடைசியில் ஒரு சில வகுப்பார் என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலி அந்த டைமில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க இல்லையா. ஸோ அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கூட அவங்களுடைய பேர் என்னன்னு பார்க்குறோம். நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹோலி ரெமனன்ஸ் இல்லைங்களா. ஸோ அதுதான் அப்பொழுது. எப்பொழுது அப்படின்னா, இந்த இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக அந்த ஒட்டுமொத்த நாடுகளும் சண்டைக்கு வருது இல்லையா, அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள். யார் இந்த மீதியானவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதியானியர்கள் இல்லை, மீதியானவர்கள் யார்? இந்த ரிமைனிங் பீப்புள் அப்படின்னா,
இந்த ஹோலி ரெமனன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரிகளே. அப்போது 4வது வசனத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த டெலிவரர் முடிச்சிடலாம். நம்ம வாசிக்கலாம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமி எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இதுல அவர் நின்று கொண்டு அப்படின்னு இருக்குல்ல இந்த வசனத்துல, இதுல வரக்கூடிய அவர் யாரை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார் அப்படின்னு சொல்லி கூட இருக்கு. அப்போ மேய்க்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்டிங்கன்னா, அவர் வந்துட்டார். ஆக்சுவலி ரெண்டாம் வருகையில் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை மேய்ப்பார் அப்படின்னு சொல்லி கூட போட்டிருக்கு. அப்படின்னா இதை எரேமியா ரொம்ப அழகா அப்படியே ரெஃபர் பண்ணி அழகா சொல்றாரு பாருங்க. எரேமியா 24:6 வாசிக்கலாம். எரேமியா 24:6. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்ப வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். என்ன பண்றாராம்? சபை வகுப்பார் ஒரு சைடு குளோரிஃபை ஆகி போயிடுவாங்க, மகிமை அடைந்த திருச்சபை போயிடும். அப்போ அந்த டைம்ல இவர் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுவாராம்? பிடுங்க மாட்டாராம். எண்டில் என்ன பண்ணுவாராம்? அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. எதனால அப்படின்னா, சர்ச் கிளாஸ் வந்து குளோரிஃபை ஆன பிற்பாடு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர்களுக்கு சத்தியத்தையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்களை வந்து வழிநடத்துறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, 1ஆம் வருகையில் வந்தார். என்ன பண்ணல? அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ செகண்ட் கம்மிங்கில் இப்போ வராருல்ல, இப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா? அவங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா? இப்போது அந்த வாரில் அவங்க ஜெயிக்கணும்னு என்ன ஆகி ஆகணும்? ஆக்சுவலி இது நடந்தே தான் ஆகணும் இல்லையா? இதெல்லாம் தீர்க்க தரிசனமும் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இப்போ என்ன பார்த்துட்டோம் இது வரைக்கும்? நாம் 1லேருந்து 4 வசனங்கள் பார்த்துட்டோம்னா, டெலிவரர் பார்த்துட்டோம் இல்லையா? ஒரு மீட்பர் பற்றி பேசுது. யார் இந்த மீட்பர்? இயேசு கிறிஸ்துவை பற்றி மீகா பேசியிருக்காரு. அவர் எப்படி வந்து மீட்க போகிறார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். 5லேருந்து 6 வசனங்கள் எதை பேசுது அப்படின்னா, ஒரு மீட்பு அல்லது விடுதலை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்படின்னா ஸோ அவர் தானே சமாதானம் தரார் அப்படின்லாம் கூட நம்ம பார்த்துட்டோம் அவர் வந்த பிற்பாடு. அப்போ என்ன, எதுலேருந்து விடுதலை கொடுக்குறாரு? வாசிக்கலாம். மீகா 5:5 வாசிங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் அந்த வசனம் படித்த பிற்பாடு. மீகா 5:5. இவரே சமாதானக்காரனர். அசரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். எங்கேயாவது படிச்சிருக்கோமா இந்த வசனம்லாம்? யாருக்கோ பேசிக் எடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம்? நாமளும் லைட்டாக ஒரு ஓரமாக ஆன்லைனில் கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போது இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? ஆக்சுவலி மீகாவில் தான் நம்ம கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? பேசிகிட்டு இருப்போம் பேசிக் சப்ஜெக்ட்ஸ்லாம். இவரே சமாதானக்காரர் அப்படின்னா இவர் தான் பீஸ் கொண்டு வராரு. ஆக்சுவலி அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும் பொழுது, இது மீகா எதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு? ஃப்ளாஷ்பேக்கில் இஸ்ரேல் ஜனங்கள் மீது லிட்ரலாக அசீரியர்கள் படையெடுத்து வரதை பற்றி பேசுகிறாரா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாம் வந்து ஆவிக்குரியவர்கள் என்ன பண்ணல, ஒப்பிட்டு பார்க்கல. அப்போது பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் அசீரியர்கள் படையெடுத்து வந்திருக்கலாம், மீகா அதுக்காக சொல்லியிருக்கலாம். நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இங்கே அசீரியர்கள் எதை குறிக்கும்? அவர் தான் சமாதானக்காரர்னு பார்த்துட்டோம். அப்புறம் அதுலேருந்து நமக்கு அவர் தான் விடுதலை தர போகிறாருன்னு பார்த்துட்டோம். அப்புறம் அசீரியர்கள் நம்ம மத்தியில் வரும் பொழுது நமக்கு எங்கேருந்து விடுதலை? யார்கிட்டேருந்து விடுதலை? அசீரியர்கள்கிட்டேருந்து விடுதலையா? அப்போ அசீரியர்கள் எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, யுத்தத்தில் ஜெயிச்சே ஆகணும். ஏன்? அவரே சமாதான காரணராக இருக்காரு, அவர் தான் ரீசன் அந்த ஒரு பீஸ்க்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ யார்கிட்டருந்து விடுதலை? இங்கே அசீரியன்னு சொல்லி சொல்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்த்துட்டீங்கன்னா, இந்த 6ஆம் வசனம் கூட நீங்கள் வாசிச்சிருங்க, நம்ம அதுக்குள்ள விளக்கங்கள் பார்க்கலாம். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாகுவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்பி வைப்பார். 5-6 வசனங்கள் எதை குறிக்குது? டெலிவரரா? மீட்பு இல்லையா? ஆங்கிலத்தில் என்ன? டெலி மட்டும் தான் கேட்குது. ஓகே,
ஸோ இதில் வரக்கூடிய இந்த அசீரியர்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்கும்பொழுது கூட அநேக வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, லிட்ரலான அசீரியர்களை பற்றி இங்கே பேசலை. இது எந்த தீர்க்க தரிசனத்தை ஒப்பிட்டு பேசுது அப்படின்னா, சங்கீதம் 83 எசேக்கியேல் 38 பற்றியும் பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படி கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சங்கீதம் 83க்கும் எசேக்கியேல் 38க்கும் என்ன வித்தியாசம்? இது சங்கீதம், அது எசேக்கியேல் இல்லையா? இதில் 38 அதில் 83 அப்படி லிங்க் பண்ணுறோமா? சூப்பர், அருமையான பதில். ஸோ சகோதரி அருமையாக சொல்லிட்டாங்க. மீகால சொல்லப்பட்ட இந்த அசீரியர்கள் எதை குறிக்குது அப்படின்னா, சங்கீதம் 83 எசேக்கியேல் 38 தான். அப்போது சங்கீதம் 83 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அடிக்கடி நம்ம பேசும்போது என்ன சொல்கிறோம்? சங்கீதம் 83 நிறைவேறும் போல அப்படின்னு நம்மலாம் பிரதர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கிராஸ் பண்ணி போகும்பொழுது ஏதோ சங்கீதம் 83 போல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நாமளும் என்ன பண்ணுவோம்? 83 அப்படின்ட்டு போவோம். 83 எதை பற்றி பேசுது அப்படின்னா, நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நாம் போய் நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது, நானும் பைபிள் ஸ்டூடெண்ட் தான், 83 அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 38 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குழப்பி விட்டு என்ன பண்ணிடுவோம்? வந்துடுவோம் இல்லையா? அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். சங்கீதம் 83 எதை டீட்டெயில்டாக பேசுது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களோடு இந்த அரபு தேசங்கள் நடக்கக்கூடிய யுத்தங்களை ரொம்ப டீட்டெயில்டாக பேசுது. இப்போ நடந்துட்டு இருக்கா? அரபு தேசங்கள் தானே ஈரான் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஈரான்லேருந்து ஒரு குண்டு போடுறான். அது ஏன்டா நீ கத்தார் மேலே போடுற அப்படின்னு கேட்டால், யூஎஸோட மிலிட்ரி கேம்ப் அங்கே இருக்குது, அவனுக்காக போட்டேன் அப்படிங்கிறான். திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்க போல. ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மிசைலை இப்படி திருப்பி வேறு கண்ட்ரிக்கு விட்டால் என்ன ஆகிடும்? இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடுவில் ஜோர்டன் இருக்குது, இங்கேருந்து அங்கே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க மாறி மாறி. 2000 கிலோமீட்டர் கேப்பில் 2 நாடுகளும் என்ன பண்ணுது? மிசைல்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்குது. இதெல்லாம் நடக்குமா பிரதர் அப்படின்னு 20 இயர்ஸ் பேக் யாராவது யோசிச்சிருப்பாங்க. ஈரான் கூடலாம் இஸ்ரேல் சண்டை போடுமா அப்படின்னு. இன்னும் அவங்க காசா வெஸ்ட் பேங்கே பிடிக்கலையே அப்படின்னு பேசிட்டு இருந்த இதே பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிரதர் ஈரான் குண்டு போட்டான் பிரதர் அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காங்க? லைவா நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எசேக்கியேல் 38 அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட இந்த சங்கீதம் 83க்கு பின்னாடியே என்ன நடக்குது அப்படின்னா, த சூப்பர் பவர்ஸ் ஆஃப் வேர்ல்டு. நான் சில பேர்களை மட்டும்தான் அதில் குறிப்பிட்டிருக்கேன். ஸோ ஒட்டுமொத்த உலக நாடுகளும் எங்கே திரும்பும் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும். இதுலேயும் அந்த எஞ்சிருக்கக்கூடிய சில அரபு நாடுகளும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, இதில் ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இந்த அசீரியர்களை குறித்து தான் யார் பேசுகிறா அப்படின்னா, மீகா பேசுகிறார். ஸோ இதை தான் மீகா அசீரியன்ஸ்ன்னு சொல்லி சிம்பாலிக் லாங்குவேஜில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவருடைய சாப்டரில் சொல்லியிருக்கார். அப்போது ஒட்டுமொத்த வல்லரசு நாடுகளும் கடைசியில் இஸ்ரேலுக்கு எதிராக போரில் வரும்பொழுது என்ன நடக்கும்? நாம் இங்கே உட்காந்து பிபிசி தமிழ் யூடியூப்பில் குண்டு எப்படி போய் விழுது அப்படின்னு பார்த்துட்டு இருப்போமா? கமெண்ட்ஸ் போட்டு லைக் போட்டுட்டு க்ளோரி டு அல்மைட்டி அப்படின்னு போட்டு ஸ்தோத்திர சிம்பிள்லாம் போட்டுட்டு அப்படியே கமெண்ட்ஸ் படிச்சுட்டே இருப்போமா? இங்கே நம்ம சவையாயிடுவோமா? ஓகே, அப்படியே ஆமீன், அப்படியே ஆக கடவுது. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறோம். சங்கீதம் 83ன்னு ஒருவேளை நம்ம சொல்கிறது கரெக்டு அப்படின்னா, இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது? வெறும் அரப் நேஷன்ஸ் மட்டும் சண்டைக்கு வர போகிறது இல்லை, பின்னாடி யாரும் வருவா? இனிமே ஒட்டு மொத்த உலக நாடுகளும் சேரப்போகுது. இந்தியா என்ன பண்ணும்? சேர்ந்துக்குவோம் இல்லையா? சேர்ந்தா இஸ்ரேல் என்ன பண்ணும்? நம்ம மேலே அமைஞ்சுக்கிறீங்களே போடும், புரட்சி வகத்தில் 2-3 போடும்னு வச்சுக்கோங்க. அப்போது நமக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கோம் பிரதர். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை பிரதர் அப்படின்னா, நாமளும் என்ன தான் பண்ணுறோம்? லிட்ரலாக நம்மளோட கண்ட்ரியும் ஒட்டுமொத்த நாடுகளும் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக திரும்பும் பொழுது புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நாம் இந்த நியூஸ் எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான சகோதரர்கள் அந்த டைமில் என்ன பண்ண மாட்டாங்க? நல்லா ஓட்டத்தை ஓடினவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அந்த டைமில் இருக்க மாட்டாங்கன்னா என்ன இருக்கும்? எப்படிங்க போவாங்க? சபையா எப்படி போவாங்க? மறிச்சிருப்பாங்கன்னா எப்படி மறிச்சிருப்பாங்க? தூக்கத்தில் இருக்கும் போதே அப்படியே அமைதியாக. ஏன்னா அவங்க சபையில் பிரதர், அவங்களுக்கு அப்படியே அமைதியான முறையில் எப்படி இருக்கலாம்? டெத்து எப்படி இருக்கலாம்? ப்ராப்ளி செயின்ஸ், பரிசுத்தவான்கள், புது சிருஷ்டிகள், நம்மளால் அதை ஜட்ஜே பண்ண முடியாது. ஆக்சுவலி
இந்த மாம்ச சரீரத்திலேருந்து இந்த உயிர் பிரியறதுக்கு அது ஒரு ரீசன், அவ்வளோதான். அது எப்படி வேணா இருக்கலாம். நாம சில நேரம் ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா, யாராவது வழுக்கி விழுந்துட்டா கூட, பிரதர் அவர் வழுக்கி விழுந்துட்டாரு, தேவன் பாருங்க செமையா போட்டாரு பாருங்க காலையே அப்படின்னு நாம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஓ தேவன் இப்படி. ஆக்சுவலி ஒரு சபை இப்போ ஒரு க்ளோரிஃபை ஆகணும்னா கூட டெத்துங்கிறது எப்படி வரணும் நம்ம சொல்ல முடியுமா? பிரதர் அல்பாயுஸ்லேயே போயிட்டாரு பிரதர் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் நாம் சொல்லிட்டு இருப்போம், சே என்ன வயசு கம்மியாகுது அதுக்குள்ளேயே போயிட்டாரு, ஒழுங்காக ஓடல போல அப்படின்னு. ஆக்சுவலி அவர் ஸ்தேவான் மாதிரி ஓடி என்ன பண்ணிட்டு இருப்பாரு, கோர்ஸை முடிச்சுட்டு இருப்பாரு. நாம் இங்கே உட்காந்து 60 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருப்போம், கான்செக்ரேட்டட் இயர்ஸ் 60 அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டிட்டு இருப்போம். இப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ப்ராடான ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ டைம்ஸில் ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத. நாம் போய் ஹார்வெஸ்ட்டுக்கு பேம்ப்ளெட் கொடுக்குறோம்ல, இது மாதிரி இன்னொரு 30 வருஷத்துக்கு கொடுக்க முடியுமா? இஸ்ரேலும் கடைசி கால தீர்க்க தரிசனங்களும் இப்போ சொல்லும் பொழுது சங்கீதம் 83, இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு 38, அப்படியே அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பேம்ப்ளெட் அப்டேட் பண்ணிட்டு கொடுத்துட்டே இருக்கலாமா இங்கே நின்று? இந்த டைம் சான்ஸ் கொடுக்குறாரு அறுவடை ஊழியம் பண்ணுறதுக்கு. எதுக்காக? ஒருவேளை தேவனுடைய சித்தத்தில் ஒரு 1-2 சீட்ஸ் இருக்கலாம் சபையாகிறதுக்கு. அந்த எஞ்சிருக்கக்கூடிய மணிகளை சேர்க்கக்கூடிய வேலையை தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாம ஹார்வெஸ்ட் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா அந்த சீரியஸ்னஸ்குள்ளே வரணும். நம்ம முதல்ல எவ்வளோ டைம்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரில அப்படின்னா நாம் போய் மற்றவங்கள சொல்லி மற்றவங்கள ஆதாயப்படுத்துறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது இல்லைங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிளியராக பார்க்கலாம். இந்த வசனத்தில் போட்டிருந்தது இல்லையா, இதில் என்ன போட்டிருந்தது? சமாதானக்காரனர் அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும் பொழுது, இது இஸ்ரேலுக்கு. அசீரியன்ஸ் யாருன்னு பார்த்துட்டோம், சமாதானக்காரனர் யாருன்னு பார்த்துட்டோம். இதில் என்ன இன்னொரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த டைமில் என்ன பண்ணுவாராம், 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் அப்படிங்கிறாரு. 7+8 எப்படி யோசிக்கலாம்? அப்படி யோசிக்கலாமா? 7+8 சரி. அப்படி இருக்கும் பொழுது இவங்க தான் அசீரியர்கள் அப்படின்னா இந்த 7 மேய்ப்பர்கள் யாரை குறிக்கும்? சபையை குறிக்குமா? 7 கால சபையினுடைய பரிசுத்தவான்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். யாரு 7 கால சபைகள்? இவங்க தான். பேசிக்ஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா, 7 கால சபைகளுக்கு 7 கால தூதர்கள்னு பார்த்துருப்போம். இந்த 7 கால சபைகள்லையும் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தான் யாரு அப்படின்னா இந்த 7 மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லி கூட பார்ப்போம். அப்போ இவர்கள் தான் யாரு அப்படின்னா மகிமை அடைந்த இந்த 1,44,000 பேர். இவங்க தான் இந்த 7 மேய்ப்பர்கள். சரி பிரதர், 7 பூரணம், 7 கால சபை லிங்க் பண்ணிட்டீங்க, ஓகே. 8 மேய்ப்பர்கள் அப்படின்னு வரும்பொழுது என்ன பண்ணலாம்? பைபிளில் 8 எதை குறிக்குது? இன்னொரு மயான அமைதியா இருக்கு. முற்பிதாக்கள். நான் கேட்ட கேள்வி என்ன, 8 பைபிளில் எதை குறிக்குதுன்னு தான் நான் கேட்டேன். முற்பிதாவா இல்லையான்னு நான் கேட்டேன். நான் இப்போ நமக்கு பதில் தெரில அப்படின்னா தெரிஞ்ச பதிலை என்ன பண்ணுவோம், சொல்லி விடுவோம். எப்படியும் அந்த ஸ்லைடுக்கு தான் வந்து நின்னாகணும். இந்த சப்ஜெக்டை நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் அப்படிங்கிறது ஓகே. 8 எதை குறிக்கும் அப்படின்னா எப்படி குறிக்கணும், எப்படி சொல்லலாம்? முற்பிதாக்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம், எதன் அடிப்படையில் அப்படின்னா தேவனுடைய திட்டத்தில் இந்த மேசியாவின் யுகம்னு இருக்குல்ல, இந்த இடத்துல இது வரைக்கும் என்ன டைம் பீரியடு? ஆக்சுவலி சிருஷ்டிப்பின் நாள்லேருந்து நான் கேட்குறேன், இது வரைக்கும் 7 இல்லையா? சிருஷ்டிப்பினுடைய 7 நாட்கள் என்ன ஆயிடுது, கம்ப்ளீட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கூட தேவனுடைய திட்டத்தில் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஆக்சுவலி அங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த மேசியாவின் யுகத்தோட முடியுது அப்படிங்கும் பொழுது அந்த 7,000 வருஷங்கள் என்ன ஆயிடுது, ஆக்சுவலி முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அந்த 7,000 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னா இந்த 7,000 வருஷத்துலேயே என்ன இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் நிறைய துக்கமும் இருக்குது, பின்னாடி சில சந்தோஷங்களும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஆனால் இந்த 8th இது இருக்கு இல்லையா, 8th டே, 8வது நாள் எதை குறிக்குது ஆக்சுவலி? ஓகே, அந்த புதிய ஆரம்பம் ஒரு புதிய துவக்கத்தை குறிக்குது இல்லை? ஏன்னா என்ன ஆயிடுது, இந்த 7,000 இயர்ஸில் என்ன பண்ணிடுறாரு ஆக்சுவலி, கம்ப்ளீட் பண்ணி யாருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு?
பிதா கிட்ட கொடுத்துட்றாரு. அப்படிங்கும் பொழுது இந்த 8 அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை குறிக்குது வேதாகமத்தில்னா, ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்குது. யாராவது 8னா பைபிளில் என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா முற்பிதாக்கள்னு சொல்ல வேண்டாம். 8 எதை குறிக்குது அப்படின்னா ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்குது. நீங்க சொன்ன பதிலும் கரெக்ட் தான். யார் இந்த 8 அதிபதிகள் அப்படின்னா, பூமியில அந்த டைம்ல ஒரு புதிய துவக்கத்தை இனிஷியேட் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா இந்த 8 அதிபதிகள். அப்போ இந்த 8 அதிபதிகள் எந்த ஜனத்தை குறிக்குது அப்படின்னா, இப்பதான் நீங்க சொன்ன பதில் மேட்ச் ஆகும். பூமிக்குரிய ராஜாக்களாகிய முற்பிதாக்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இதுக்கு ப்ரூஃப் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்முடைய சர்ச் கிளாஸ் வந்து குளோரிஃபை ஆன பிற்பாடு தான் யார் வரா? அதுல எதுவும் டவுட் இருக்கா? அதற்கு பிற்பாடு தான் முற்பிதாக்கள் வராங்க. ஸோ பிரதர் 8 அதிபதிகள் இருக்கே, அப்போ வெறும் 8 பேர் தான் முற்பிதாக்களா அப்படின்லாம் ஒரு ஊரில் கேட்டாங்க. நம்ம அப்போ 7 அப்படின்னா சபை வகுப்பாருடைய கவுண்ட் வெறும் 7 தானா? இல்லை 7 கால சபைக்கு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் 8 அதிபதிகள் அப்படின்னு சொல்கிறது ஒரு புதிய துவக்கத்தை தான் குறிக்குதே தவிர கவுண்ட்டில் வெறும் 8 முற்பிதாக்களை குறிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த 8 அதிபதிகள் யார் அப்படின்னா ஒட்டுமொத்த முற்பிதாக்களையும் குறிக்குது. ஸோ 3ஆம் உலகத்தினுடைய யுத்தத்தில் கூட இந்த இஸ்ரேல் ஜனம் பிரச்சனையில் மாட்டும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவன் என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவங்களுக்கு அனுகிரகம் செய்வார். ஸோ மறைமுகமாக சர்ச்சும் என்ன பண்ணும், குளோரிஃபையான சர்ச் கூட இந்த ஒரு யுத்தத்தில் அவங்களுக்கு துணை நிற்கும். ஆனால் பூமிக்குரிய ராஜாக்களாக யார் இருப்பா இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முற்பிதாக்கள் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இதெல்லாம் சிம்பாலிக் லாங்குவேஜ். எப்படி அங்கே பெத்லகேமும் பெஸ்லேயலும் நம்ம சிங் பண்ணோம் இல்லையா, ஒரு சிம்பாலிக் லாஜிக்கில், அது போல தான் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிம்பாலிக் லாங்குவேஜில் இந்த 8 அதிபதிகளையும் 7 மூப்பர்களையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் லிங்க் பண்ணுறோம் இதோட அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ நிறைய கிராஸ் ரெஃபரன்சஸ் இருக்குது, பிரமிட்ஸில் கூட இருக்குது. நாம் இன்னொரு நாள் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ ஜென்ரலாக என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா ஜாதிகளும் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக வரும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், அவர்களுக்கு ஒரு அனுகிரகம் செய்வார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இதுக்கு எங்கேயாவது ப்ரூஃப் இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு, வசனத்திலேயே இருக்கு. எங்கேயாவது வசனம் இருக்கா? அவங்க டஃப் டைம்ஸில் அந்த உலகத்தினுடைய யுத்தத்தினுடைய முடிவில் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு எங்கேயாவது வசனம் இருக்கா டைரக்டா? கேள்வி புரிஞ்சுதா? எங்கேயாவது வாசிக்கலாம். ஏசாயா 1:26 சகரியால கூட இருக்கு, அருமையான பதில். ஏசாயா 1:26 உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரே ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இந்த வசனத்தை ரிவர்ஸ்ல படிக்கணும். ஆக்சுவலி இஸ்ரேல் இப்ப நீதிபுரமும் இல்லை சத்தியபுரமும் இல்லை. ஆனா எப்பதான் இந்த இஸ்ரேல் வந்து பின்னாடி நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் அழைக்கப்படும் அப்படின்னா, உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும். யார் இந்த முன்னிருந்த நியாயாதிபதிகள்? முற்பிதாக்கள் இல்லையா? 8 அதிபதிகள். டைரக்டா இருக்கு வசனம். உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும். ஆதியில் அவங்க என்னங்க பண்ணிட்டு இருந்தாங்க? இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்திட்டு இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தைகளை யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தா? அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க முன்ன இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். டைரக்டா இருக்கு வசனம். பின்னாடி இஸ்ரேல் ஜனங்களை லிட்ரலா பூமியில டேக் கேர் பண்ண போறது, பூமியினுடைய ராஜாக்களாக பிரபுக்களாக அவங்களை இந்த முற்பிதாக்கள் தான் பார்த்துக்க போறாங்க இஸ்ரேல் ஜனங்களை அப்படிங்கிறதுக்கு வசனம் எங்க இருக்கு? ஏசாயால டைரக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இன்னும் கூட பார்க்குறோம் கிளியரா அப்படின்னா சகரியா 14:3 கூட வாசிக்கலாம். 2வது ப்ரூஃப் இது. சகரியா 14:1 கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். இதுல எங்க பிரதர் முற்பிதாக்கள் பேரே இல்லையே நீங்க சொல்றீங்களே அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியிலே தாவீது ராஜா வந்து எப்பெல்லாம் பெலிஸ்தரோட சண்டை வரும்பொழுது கூட அவரை தேவன் என்ன பண்ணுவார், ஆக்சுவலி ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமா என்ன பண்ணிட்டு இருப்பாரு, எப்போதுமே கைட் பண்ணிட்டே இருப்பாருன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்படிதான் லிட்ரலா கடைசியாக நடக்கக்கூடிய அந்த யுத்த நாளில் கூட இஸ்ரேல் நாடுகளுக்கு எதிராக இந்த ஒட்டுமொத்த உலகமும் உலக நாடுகளும் சேர்ந்து அந்த வாரில் வரும் பொழுது கூட அப்போ யார் இருப்பா அப்படின்னா, இந்த தேவனுடைய அந்த அனுகிரகத்தால் உயிர்த்தெழுப்பப்பட்ட இந்த முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை டேக் கேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கூட பார்க்குறோம். சரி, அப்படியே யாரெல்லாம் கொஞ்சம் அப்படியே சோர்வா
கொஞ்சம் அப்படியே கண் அப்படியே சொருகுதோ டக்குன்னு சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுங்க, சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த டைமில் ஒரு நியூஸ் நமக்கு கேள்விப்படும். என்ன அப்படின்னா, இஸ்ரேல் நகரம் வந்து பிடிக்கப்பட்டாச்சு, இஸ்ரேலை வந்து ஆல்மோஸ்ட் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒருவேளை நியூஸில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எதை குறிக்குது அப்படின்னா, ஏன்னா சின்ன நாடு இல்லையா, ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இப்போ யாருக்கு அகென்ஸ்டாக போருக்கு வந்தாகணும்? இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக வந்தாகணும். வரும்பொழுது ஆல்மோஸ்ட் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இஸ்ரேலை ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சு, பிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த டைமில் அங்கே மீதியாக ஒரு சில ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்களாம் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஹோலி ரெமனன்ஸ் இல்லையா. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முற்பிதாக்களே தேவன் எழுப்புறார். தேவன் இந்த 3ஆம் உலகத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுறது இல்லை, முற்பிதாக்களை எழுப்புறது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க எப்படி தான் இருக்காங்க, அவங்களுடைய டெக்னாலஜியும் வார் வெப்பன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு மேட்டிமையில் இருக்காங்க. அவங்களுமே கூட ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த நாடுகளும் வந்து அடிக்கும் பொழுது என்ன ஆகிடுது, அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அதுக்கு ப்ரூஃப் இருக்கா, அயன் டோம் யாருமே ப்ரீச் பண்ண முடியாதுன்னாங்க. அவன் ஒரு 2000 மிசைல் லான்ச் பண்ணும்போது என்ன ஆகிடுது, இப்போ கேட்டால் எப்படி உள்ளே விழுதுன்னு கேட்டால் வீக்காகிடுச்சுன்றான் சிஸ்டமை. செயல் எழுந்து போச்சுன்னு சொல்லலை, வீக்காகிடுச்சுன்னு. ஒட்டுமொத்த நாடுகளும் இப்போ அட் அ டைமில் ஒரு 50,000 மிசைல்ஸை லான்ச் பண்ணால் அயன் டோம் என்ன ஆகும், தாங்குமா? அப்போ யோசிச்சு பாருங்க, டெக்னாலஜி வந்து பின்னாடி அவங்க ரொம்ப நம்பிட்டு இருக்க டெக்னாலஜி அவங்களை கைவிட்டுருமா அப்படின்னு கேட்டால், என்னதான் தேவனுடைய தேசமாக இருந்தாலும் அவங்க ரியலைஸ் பண்ணணும் ஆக்சுவலி மெஸ்ஸியா யாருன்றத இல்லையா. அப்போது அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் முற்பிதாக்களை எழுப்பி அவங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். சும்மா அனுப்பிச்சிடுவாரா? அவங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, விண்ணப்பம் பண்ணி ஆகணும். வாசிக்கலாம், சகரியா 12ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். என்ன நடக்குது இங்கே? என்ன நடக்குது? ரொம்ப அவங்களுடைய வார் எக்யூப்மெண்ட்ஸை நம்பி இருக்கும் பொழுது ஃபெயில் ஆகிடுது. போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எல்லா நாடுகள்லேருந்து வந்தும் இஸ்ரேல் ஜனத்தை அடிக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணிட்டு விண்ணப்பத்தின் ஆவி அப்போ தான் மைண்டே போகுது. ரியலைஸ் பண்ணுறாங்க, பண்ணி ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வைக்கும் பொழுது தேவன் முற்பிதாக்களை கொடுக்குறார். அப்படின்னா யாரை கொடுத்துருப்பாரு? முற்பிதாக்களில் கூட விண்ணப்பத்தின் ஆவி பண்ணுறாங்க. டக்கு நாங்கள் உள்ள வந்து ரொம்ப இஸ்ரேலே கேப்சர் ஆகிற மாதிரி போயிட்டு இருக்க சூழ்நிலையில் திடீர்னு ஒரு ட்ரூப் உள்ளர வருது. உள்ள வந்து என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எங்கேயோ படத்தில் பார்த்த மாதிரி இருக்கா? படம் பார்க்க மாட்டோம் இல்லையா, நம்ம பார்ப்போமா? ஓகே. ஸோ எப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு வாரே ஃபுல்லாக அழிகிற மாதிரி சூழ்நிலைக்கு போயிட்டு ஒரு ஜனக்கூட்டமே அழிய போகுது. அப்போ டக்குன்னு அங்கேருந்து ஒரு ட்ரூப் வருது. வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே இழந்தது எல்லாத்தையும் எடுத்து திருப்பி கொடுத்து இவங்க திருப்பி அடிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, கொஞ்சம் ஜனம்தான். ஆனால் ஒட்டுமொத்த வல்லரசு நாடுகளும் ஃபுல் மிலிட்ரி ஃபோர்ஸை இறக்குது. ஆனாலும் என்ன பண்ண முடியல, இஸ்ரேலில் அடிக்க முடியல. டக்குன்னு வந்து அந்த ஹோலி ரெமனன்ஸ் கிட்ட வந்து பேசுகிறாரு ஒருத்தர், வந்து மாஸ்கெல்லாம் கழட்டிட்டு கன்னை ரீலோட் பண்ணுற கேப்பில். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவர் ஏதோ ஒரு யூதர் போல், இவர் வந்து இங்கே வந்து நமக்காக சண்டை போட்டுட்ருக்காரு. இந்த கேங்கு எங்கே இருந்ததுன்னே தெரியல, இஸ்ரேலில் எந்த பார்ட்டில் இருந்ததுன்னு தெரில, நமக்காக நம்ம ஏரியாவில் வந்து நமக்காக சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது டக்குன்னு கிளாஸை கழட்டிட்டு ஐ எம் டேவிட் அப்படின்னா எப்படி இருக்கும்? டேவிட் பிரதர் இல்லை, முற்பிதாக்கள் அங்கே வந்துருங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி ஹாலிவுட்லாம் ஒன்றுமே இல்லை, ரியலாக. ஆனால் இதை பார்க்குறதுக்கு நம்ம இருக்கக்கூடாது. இப்பயே சொல்கிறேன் பிரதர், இந்த சீனு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, முடிஞ்சால் ஒரு டிக்கெட்டை போட்டு முன்கூட்டியே புக் பண்ணி இஸ்ரேலுக்கு போயிடலாமா லைவாக பார்க்க அப்படின்னா காலி. ஸோ என்ன புரிஞ்சுக்கலாம், அப்படி அவங்க வாரிலேருந்து காப்பாற்றும் பொழுது டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, முற்பிதாக்கள் ஆப்வியஸாக. தேவன் என்னென்ன திட்டம் வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது. நான் தான் தாவீது, நீங்கள் என்ன திரும்ப பண்ணீங்க, உங்களுக்காக முதலாம் வருகையில் மேசியாவாக வந்தவரை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மறுதலிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காப்பாற்றிட்டு அவர் ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு பேசும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ்? ஆக்சுவலி
இன்னமே ஒருத்தர் வருவார் மேசியாவா வந்து எங்களை காப்பாற்ற போறாருங்க பொழுது இப்படி நடக்கும். ரொம்ப பிரச்சனை. ஒரு சைட்லேருந்து திடீர்னு ஒரு 30 லட்சம் சோல்ஜர்ஸ் வராங்க யூஎஸ்லேருந்து. இன்னைக்கு யூஎஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்குல்ல, நட்பு நாடா. நோபல் ப்ரைஸ்லாம் மாறி மாறி ரெஃபர் பண்ணிக்கிறாங்க இவங்க. நீ உனக்கு கொடு, நான் உனக்கு தரேன், நீ எனக்கு தான்னு சொல்லிட்டு. நாளைக்கு அவங்களும் யாருக்கு அகேன்ஸ்டாக தான் வந்தாகணும், இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக. ஒரு 30 லட்சம் ட்ரூப்பு ஒரு சைட்லேருந்து வராங்க, சி வழியாக வராங்க. அப்போது அவங்க அந்த 30 லட்சம் பேரையும் அசால்ட்டாக ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஒரு கோலில் வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அடிக்கிறாரு தண்ணியில், வார்ஷிப்லாம் பறக்குது. யோசிச்சு பாருங்க. அவங்க அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறாங்க. நான் தான்ப்பா யாரு? நல்லா போச்சு போங்க. டேவிடா, இதுக்குதான் சொன்னேன் தூங்காதீங்க அப்படின்னு. மோசஸ்லாம் வரவே கூடாது அவங்களுக்கு. நான் எதிர்பார்த்த புற்பிதான் நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னா நான் எப்படி சொல்றது? சரி, ஆபிரகாம், மோசே, சிம்சோன் எல்லாரையும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வரும்பொழுது அவங்க என்ன அங்கே வந்து ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க? அவங்களுடைய சுயபலத்தை காட்டி அவங்க முன்னாடி ஹீரோயிசம் காட்டுறதுக்காக அவங்க வரல. என்ன திரும்ப வந்து சொல்லுவாங்க? இப்போ கூட உன்னுடைய விண்ணப்பத்தின் ஆவி தேவன் கிட்ட போனதுனால தான் நான் வந்திருக்கேன். நாங்கள்லாம் இனியாவது என்ன பண்ணு, பொழைச்சிக்கோ அப்படின்னு. நம்மளுடைய விண்ணப்பங்களின் ஆவியை தேவன் கேட்கும் பொழுது நமக்கு இது மாதிரி நம்முடைய லைஃப்பில் ரியலாகவே நிறைய வார்னிங்ஸ் கொடுப்பாரு. வரும்பொழுது கை கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அவங்கள மாதிரி என்ன பண்ணணும், அப்படியே சரண்டர் ஆகணும். அங்கே யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. 2 விஷயம் முடிச்சாச்சு. 7லேருந்து 9 வசனங்கள். ஒரு மீட்பு அல்லது விடுதலை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அந்த விடுவிக்கப்படுறது, த டெலிவர்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இதை கூட ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, த டெலிவர்டு விடுதலையாக்கப்படுதலை பேசும். எது எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதுதான் நம்ம ஆதார வசனமாக எடுத்துக்கிட்ட தீம் வர்ஸ் இல்லையா? இதில் தான் என்ன வந்தது, வாசிங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். ஓகே, ஆதார வசனத்தில் சப்ஜெக்டோட டைட்டில் என்ன வச்சோம்? பனியும் பனித்துளியும் சிங்கமும். அந்த ஆதார வசனம் இதில் தான் வருது மெயினாக அந்த 5th சாப்டரில். அப்போ யாக்கோபிலே இந்த மீதியானவர்கள் யார்? ஆக்சுவலி திரும்பி ஆரம்பிக்கணும் போலயே போன பாட்ட. யார் அவங்க அப்படின்னா, உண்மையாக தேவன் மீது பற்று வைத்து அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஏறெடுத்திருப்பாங்க இல்லையா? ஆங்கிலத்தில் அவங்களுக்கு பேர் வந்து ஹோலி ரெமனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க எப்படி இருப்பாங்களாம்? பனியை போல இருப்பாங்களாம். இப்போ பாடத்தினுடைய தலைப்பு புரியுதா? பனித்துளியும் சிங்கமும். யார் இந்த பனித்துளி? யார் பனித்துளி மாதிரி இருப்பானா, அந்த உலக யுத்தத்தினுடைய முடிவு பகுதியில் வந்து ஒரு ஊக்கத்தினுடைய ஒரு ஊக்கமான ஒரு ஜபத்தினுடைய ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஏறெடுத்து ரட்சிக்கப்படுறாங்க இல்லையா? முற்பிதாக்கள் வந்து சேவ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த ஹோலி ரெமனன்ஸ் தான் எப்படி இருப்பாங்களாம்? அவங்கள தான் வேதாகமம் வந்து மீகாவின் மூலமாக பனித்துளி அப்படின்னு சொல்லுது. உண்மையான தேவன் மீது பற்று வைத்து ஜபிப்பவர்கள் பனி போல இருப்பாங்களாம் அந்த டைமில் இஸ்ரேலில் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போது வேற என்ன கூட பார்க்குறோம் நம்ம? அடுத்தது டைட்டிலில் பனின்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போது அடுத்தது என்ன பார்க்கணும்? சிங்கம் எதை குறிக்குது அப்படின்னா கூட இதுக்கு கூட எப்படி கிளியராக புரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஒரே சாரரை தான் இது அட்ரஸ் பண்ணுது. அந்த பரிசுத்தமாக ஊக்கமாக ஜெபிக்கக்கூடிய அந்த எஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில வகுப்பார் இருக்காங்கல்ல, ஹோலி ரெமனன்ஸ், அவர்களுடைய ஒரு ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பனி போல் இருக்கும். அவர்களுடைய இன்னொரு ஒரு ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கத்தை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட மீகா வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கார் அப்படின்னு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உபாகமம் 32:2 வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஹோலி ரெமனன்ஸ் பனித்துளி போல இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே வெள்ளையா இருப்பாங்கன்னு அர்த்தமா? அப்போ அதுலேருந்து என்ன மீனிங் நமக்கு? பனித்துளினா என்ன அப்படின்னா உபாகமம் டைரக்டா சொல்லுது, இந்த பனித்துளி அப்படிங்கிறது தேவனுடைய வசனத்தை குறிக்குது. அவர்கள் எல்லாம் இந்த பனித்துளி போல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அதுகளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, தேவனுடைய சத்தியம் வசனங்கள் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இந்த ஹோலி ரெமனன்ஸ் கிட்ட இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மிகப்பெரிய யுத்தத்துக்கு பிற்பாடு என்ன ஸ்டார்ட் ஆகும்?
அடுத்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகுமா? இதுதான் எண்டு வாரன்னு சொல்லிட்டோம் நம்ம. இதுக்கு பிற்பாடு என்ன ஸ்டார்ட் ஆகணும்? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் என்ன பண்ணி ஆகும்? ஸ்தாபிக்கப்படணும் இல்லையா? முற்பிதாக்கள் மட்டும் இல்லை, இந்த டைம்ல என்ன நடக்கும்? இஸ்ரேலில் மரித்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? முதல்ல உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு என்ன நடக்கும்? இஸ்ரேலில் மரித்தவங்க இஸ்ரேலில் உயிர்த்தெழுந்தாச்சு. அப்போ ஆப்வியஸாக அவங்களுக்கு என்ன பண்ணியாகணும்? சத்தியம் சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த பனித்துளி போல அவருடைய சுத்த வசனங்கள் என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அந்த டைமில் உலகத்தில் சத்தியம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போது இஸ்ரேலில் மட்டும்தான் சத்தியம் என்ன பண்ணும்? அந்த டைமில் பிரசங்கிக்கப்படும். அக்கார்டிங் டு மீகா, அதுதான் கரெக்டும் கூட. அநேக தீர்க்கதரிசிகள் இதை தான் ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. அப்போது இஸ்ரேலில் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகி அங்கே அப்படி ட்ரூத் போயிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்தது எங்கேயும் ஸ்டார்ட் ஆகணும். ஸ்லோவா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் உலகத்திலையும் ஸ்டார்ட் ஆகணும் இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் சகரியா 14:16. சகரியா 14:16. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசாரிக்கும்படிக்கும் வருஷம் வருவார்கள். இஸ்ரேலில் உயிர்த்தெழுதல் நடக்குது, தேவனுடைய சத்தியம் போதிக்கப்படுது. ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்னா சேர்ந்து கை கோத்து இந்த சின்ன நாடை அடிச்சா ஒண்ணுமே ஆகல அவங்களுக்கு. அவங்க வாரில் ஜெயிச்சிட்டாங்கும் போது இந்த ரிசரக்ஷன்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன அடுத்தது யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என்னமோ இருக்கு இவங்க கிட்ட. ஸோ அதனால மட்டும்தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம எல்லாரையுமே ஜெயிச்சிருக்காங்கன்றதை இப்போ யார் ரியலைஸ் பண்ணுவா அப்படின்னா இந்த உலக ஜனம் ரியலைஸ் பண்ணும். அதை தான் சகரியா ரெஃபர் பண்ணுறார். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படி வருஷம் வருவார்கள். இந்த வருஷம் கூடார பண்டிகை இன்னொரு நாள் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், அதுக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது அப்படின்னு. பட் லிட்டரலாக என்ன கிளியராக புரிஞ்சுக்கலாம்னா, எஞ்சிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எங்கே வருவாங்க? இப்போது இஸ்ரேலை பார்த்து வியக்க ஆரம்பிப்பாங்க. ஓ, இவர் தான் உண்மையான தேவனா? அவங்களால நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நினச்சதை நம்ம நினைக்கிறது சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு மேப்பில், வேர்ல்டு மேப்பில் ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்க ஒரு கண்ட்ரி எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து அடிக்கும் பொழுது கூட ஜெயிக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? அவங்க மனசில் இருக்கக்கூடிய சிந்தை என்னவா இருக்கும்? யோசிப்பாங்க இல்லையா? ஏண்டா என்னை விட நீ ஒரு 200 மடங்கு 300 மடங்கு ஒரு சின்ன ஆளாக இருக்க, ஆனால் எங்களால் என்ன பண்ண முடியல, ஒன்று அடிக்க முடியல. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா? என்ன காரணம்? ஆக்சுவலி தேவன் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டா தோத்து போன எல்லா ராஜ்யங்களும் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படி என்ன பவர் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ அவங்களும் ரியலைஸ் பண்ணுவாங்க, ஒன்றான மெய்தேவன் யாரு, அவருடைய குமாரன் யாரு அப்படிங்கிறத யாரும் தெரிஞ்சுப்பா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போதான் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பணி இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக மற்ற ஜனங்களுக்கும் போகும் அப்படின்னா, அப்போ உயிர்த்தெழுதல் ஃபர்ஸ்ட் நடந்து சத்தியம் போதிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்க கிட்ட தான் என்ன இருக்கும்? தேவனுடைய வசனங்கள் இருக்கும். அங்கிருந்து அது ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. அங்கிருந்து எங்க உலகம் முழுவதும் என்ன சொல்லப்படும் அப்படின்னா, யார் ஒன்றான மெய்தேவன் அப்படிங்கிற அந்த ஒரு சத்தியம் எங்கே போகும் அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் போகும். ஸோ மரித்தோருடைய உயிர்த்தல்கள் என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா இது ட்ரூத் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ உலகத்தினுடைய முடிவில் வாசிக்கலாம். ஏசாயா 2:2-4. ஏசாயா 2:2. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடி முடிவில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஃபுல்லா முடிச்சிருங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவன் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. சியோனிலிருந்து வேதமும் அப்படின்னா இது கிறிஸ்துவும் மறைமுகமாக
குளோரிஃபை ஆன சர்ச் கிளாஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே தேவன் யார் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பிரசங்கிக்கப்படுது. எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, எருசலேமிலே பூமிக்குரிய ராஜாக்களாக பிரபுக்களாக ஏற்படுத்தப்பட்ட முற்பிதாக்கள் மூலமாகவும் என்ன நடக்குது, தேவனுடைய நாமம் என்ன, தேவன் யாரு, கிறிஸ்து யாரு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊழியம் அங்கிருந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகி, இஸ்ரேலில் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகி, அவங்களுக்கு சத்தியம் சொல்லப்பட்டு மற்ற உலக ஜனங்களுக்கும் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகி, அந்த எருசலேம்லேருந்து எல்லாத்துக்கும் சத்தியங்கள் வெளியே போக ஆரம்பிச்சு, எல்லா ஒட்டுமொத்த ஜனங்களும் அங்கே எருசலேமை பார்த்து ஓகே, இஸ்ரேலை பார்த்து ஓகே, உங்ககிட்ட இருக்கிறவர் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? வாசிக்கலாம். சகரியா 8:23. சகரியா 8:23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். இதுவுமே பேசிக்ஸ்ல பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த டைம்ல தான் இந்த வசனம் எக்ஸாக்டா நடைபெறும். என்ன பண்ணுவாங்க? அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை என்ன பண்ணிப்பாங்க, பிடிச்சிப்பாங்க. ஏன்? தெரிய வரும் உண்மையான தேவன் இவங்க தான், அவருடைய சொந்த சம்பத்து இந்த ஜனங்கள் தான். அங்கிருந்து தான் சத்தியம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் இனிஷியலாக ஆரம்பிக்கும். பிரசங்கம் பண்ணுற அந்த ஒரு விஷயம் கூட பரவும் எல்லாத்துக்கும் அப்படிங்கும் பொழுது கூட அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. 10 கூட வேதாகமத்தில் எதை தான் குறிக்குது? இந்த 10ன்ற எண்ணிக்கை கூட பூரணத்தை தான் குறிக்குது. 7 எப்படி பூரணமோ அதே போல் 10 அப்படிங்கிற எண்ணம் கூட வேதாகமத்தில் வந்து பூரணத்தை தான் குறிக்குது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளும் சத்தியத்தை வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. அப்போ எங்கே தான் வரணும் இவங்க சத்தியத்தை லேர்ன் பண்ணுறதுக்குன்னா, யூதர்கள் கிட்ட தான் வந்தாகணும், வேறு சாய்ஸே கிடையாது. ஸோ அதை தான் இந்த ஒரு விஷயம் குறிக்குது. 10 பேரில் அந்த யூதனுடைய வஸ்திரத்தவங்களை பல பாஷைக்காரர்கள் வந்து பிடித்து கொள்கிற ஒரு விஷயம் கூட அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போது உலக பாலிடிக்ஸ்லாம் இருக்குமா அந்த டைமில்? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வந்தாச்சு, அந்த கட்சி இந்த கட்சி. நாம் இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் கூட ஓட்டு போடுறதுக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்போமே மைண்டில். ஒரு புதிய மாற்றம் தேவை, ஓட்டு போட்டே ஆகணும், நம்முடைய தலையாய கடமை. அது எப்படி பிரதர், என்னதான் இருந்தாலும் ஒரு நியாயமான ஒருத்தருக்காவது போடணும்ல அப்படின்னு சொல்லி சில நேரம் என்ன பண்ணுவோம், ஜஸ்டிஃபைங் பண்ணி நாமளும் எக்லிஷால் ஒரு 4 பேரை கிளப்பி விடுவோம், வாங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு. நாமளும் போடுறதே தப்பு, நாமளும் இன்னொரு 10 பேரை கூட்டிகிட்டு போவோம், வாங்க போட்டுடலாம் அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே உட்காந்துட்டு அடுத்து யார் சிஎம்மாக வரப்போறா, அவரு நல்லது பண்ணுவாரா, இவரு நல்லது பண்ணுவாரா அப்படின்லாம் பார்க்குறதுக்கு தேவன் நீங்கள் கூப்பிடல. ஏன் தெரியுமா? நீங்கள் இப்போ போய் ஓட்டு போட்டுட்டு இருக்க எந்த கட்சியும் அப்போ என்ன பண்ணாது, அப்போ இருக்காது. அப்போ ஒரே கட்சி தான், தேவன் தான். அதுக்கு தயார் அப்படின்னா இதெல்லாம் இப்பயே பூமியிலேருந்து ஸ்டாப் பண்ணிடணும். இன்னும் நான் படிக்கிறது ஒன்று, என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்துறது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நாம் போயிட்டு நாமளும் மாம்ச பிரகாரமாக ஓட்டு போட்டுட்டு நியாயப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம் நியாயப்படுத்திக்கலாம் இங்கேயே நான் செய்கிறது சரின்னு. ஆனால் தேவன்லாம் அதில் என்ன பண்ண மாட்டார், என்றைக்குமே அந்த ஒரு விஷயத்தில் கன்வின்ஸ் ஆக மாட்டார். ஏன்? இப்போவே இப்படி தான் இருக்குது இந்த உலக அரசியல் இல்லையா? எப்படி இருக்குது? இப்படி தானே இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்? இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா கட்சியே இருக்காது அப்படின்னு. அப்புறம் இதில் உள்ளவங்களாம் எப்படி இருப்பாங்க? அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் உண்மையான தேவன் மீது பற்று வைத்து ஜெபிப்பவர்கள் வந்து பனி போல் இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த டைமில் சிவில் பவர்ஸ்லாம் இருக்காது, இந்த மாதிரி கட்சியெலாம் இருக்காது, தெருக்கு தெரு லெட்டர் பேட் கட்சிஸ்லாம் அந்த டைமில் இருக்காது. ஸோ அத்தாரிட்டேட்டிவ் சிவில் பவர் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா ஜெருசலேமில் தான் இருக்கும். அது வந்து நம்முடைய முற்பிதாக்கள் கிட்ட தான் இருக்கும் அந்த டைமில் இந்த சிவில் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இவ்வளோ நேரம் இந்த பனித்துளியும் சிங்கமும்னு பார்த்தோம் இல்லையா? இதை சாலமோன் ஞானின்னு அடிக்கடி சொல்லுவோம்ல, ரொம்ப அழகாக ஒரே வசனத்தில் சொல்லியிருக்காரு பாருங்க. நீதிமொழிகள் 19:12 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். உண்மையிலுமே ஞானி தானே அவரு. ரொம்ப நேரம் பனினா என்ன, சிங்கோனா என்ன அப்படின்னு நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அவர் ஏன் ஞானி? தேவன் ஏன் அவருக்கு விஸ்டம் தான் கொடுத்துருக்காரு, ஞானத்தை தான் கொடுத்துருக்காருன்னா, நமக்கு ஏதோ படித்தா ஏதோ புல்லுங்கிறாரு, பனிங்கிறாரு, சிங்கோன்றாருன்னு, அது எவ்வளோ ஞானமான ஒரு வசனத்தை கூட யார் எழுதியிருக்கா அப்படின்னா சாலமோன் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். வாசிக்கலாம். சகரியா 8:12.
சகரியா 8:13 1000 years kingdom குறித்தான ஒரு வசனம். ஆக்சுவலி வாசிக்கலாம். சமீபது என்னவென்றால், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. தூக்கத்துல இருந்து வெளியில வந்துடலாம். கவனிங்க, என்ன அப்படின்னா சகரியா 8:13 என்ன இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு கட்டத்துல இந்த புறஜாதியார்களுடைய கைகள்ல யாரு அகப்பட்டு இருந்தா? இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க இல்லையா? வாய்ப்பு போயிடுச்சு ஆக்சுவலி அவங்களுக்கு. நாம் இதை கூட எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா, த ரிச் மேன் அண்ட் லாசரஸில் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அழைப்பு யார்கிட்ட இல்லை ஆக்சுவலி, இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இல்லை. யாருக்கு போயிடுச்சு அப்படின்னா, புற ஜாதிகள் கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லி கூட பார்க்குறோம். இந்த தலைப்பில் நம்ம பாடம் பார்க்க மாட்டோம். ஆத்மா பாகம் 2 அப்படிங்கிறதுலையே எதை தான் பார்ப்போம் ஆக்சுவலி. இந்த ஒரு ஊமையை தான் நம்ம பார்ப்போம். அப்படி கூட பார்க்கும்பொழுது என்ன கிளியராக புரிஞ்சுக்கலாம்னா, அதில் ஐஸ்வர்யவான் யாரை குறிக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குதுன்னு சொல்லி கூட பார்க்குறோம் இல்லையா? ஆபிரகாம் கிட்ட கூட அந்த ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ பிரதர் கூட சப்ஜெக்ட் எடுக்கும் போது ரீசெண்டாக எடுத்தார் அந்த டிஸ்கோஸில் கூட. ஸோ நம்ம இந்த தலைப்பில் அந்த பாடம் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் ஆத்மா பாகம் 2 அப்படிங்கிற பாடத்திலேயே இந்த ஒரு விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த லாசர் கூட யார் அதில் அடையாளப்படுத்தியிருப்பா அப்படின்னா, ஒரு ஜாதி ஜனங்களை வந்து அடையாளப்படுத்தியிருப்பான்னு சொல்லி கூட பார்ப்போம். ஏன் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தப்பு செய்யும்போது தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, புறஜாதிகள்கிட்ட ஒப்பு கொடுத்துருவாரு, பனிஷ் பண்ணுவார். ஆனால் அது டெம்பரரி தான். அந்த பனிஷ்மெண்ட் எப்போதுமே என்ன கிடையாது, லைஃப் லாங் கிடையாது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இது வரைக்கும் இதை பார்த்துட்டோம். இன்னும் 2 பார்ட்டு, ஒரு சின்ன வசனமும் இன்னும் ஒரு பார்ட்டு தான் இருக்குது, டிவைன் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மீகா 5:10-14 ஒரே ஸ்லைட்லேயே முடிச்சிடலாம். இந்த பார்ட்டை வாசிக்கலாம். மீகா 5:10 முதல். அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து. எப்போ பண்றாரு இதெல்லாம்? ஒரு நிமிஷம் சிஸ்டர், இதெல்லாம் எந்த டைம்ல பண்றாரு? சத்தியத்தை கொடுத்துட்றாரு. ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் என்ன போகுது? இப்போ சத்தியம் பிரசங்கிக்கப்படுது த்ரூ ஜெருசலேம் மூலமாக. அப்படி இருக்கும் பொழுது அங்க என்ன பண்றாரு பாருங்க. அந்த டைம்ல வாசிக்கலாம். உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமல் போவார்கள். உன் சொர்பங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மலமாக்குவேன். உன் கையின் கிரியை நீ இனி பணிந்து கொள்வாய். நான் உன் விக்கிர தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு புடுங்கி உன் பட்டணங்களை அழித்து. இப்போ என்ன பிரதர் பண்றாரு? எல்லா ஜனங்களுக்கும் தேவன் யாருன்னு டீச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சத்தியம் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, தேவன் அங்கேயும் ஒரு கிளென்சிங் ஒர்க் என்ன பண்றாரு, அந்த இடத்துலையும் பண்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஏன் அப்படின்னா, சத்தியம் அவங்க கிட்ட தராரு, ஆனால் அவங்க கிட்ட சில தீமையான விஷயங்கள் இருந்திருக்கணும் இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவன் பியூரிஃபை பண்ணுறாரு. உதாரணத்துக்கு, உன் குதிரைகள் உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து அப்படின்னா இதுக்கு 2 பொருள் போடும். ஒன்று, அவங்களுடைய மிலிட்ரி வாரு வெப்பனு நாலேஜு அவங்களுடைய பிளான்ஸ் இப்படி இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறத தேவன் புரிய வைப்பார். குதிரை வந்து எதுக்கு நமக்கு ஒப்பிட்டு பேசுவோம்? டாக்டரின்ஸ்க்கு இல்லையா? அவங்க ஒரு டாக்டரினை மைண்டில் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, இதுதான் கரெக்டு அப்படின்னு. இன்னுமே அப்பயும் ஒரு கூட்டம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், மெஸ்ஸியாவா வருவார், ராஜாவா வருவார் அப்படின்னு. அவர் வந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்லியுமே சில பேரால் என்ன பண்ண முடியாது. ஆக்சுவலி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எல்லாருமே தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருவாங்களா அப்படின்னா ஒரு கூட்டம் எப்போதுமே இருக்கும். அந்த கூட்டத்துக்காக தான் கிளென்சிங் ப்ராசஸே பண்ணுறார் தேவன் இந்த இடத்துல. ஸோ இந்த சூனிய வித்தைகள் இல்லாமல், நாள் பார்க்குறவங்க இல்லாமல், இந்த சொரூபங்கள் சிலைகள் இதெல்லாம் இல்லாமல் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவன் அந்த இடத்துல வந்து பிரஸ்தாபப்படுத்துகிறார் அவருடைய கிங்டமில். எப்படி புரிஞ்சுக்கலாம்? யோசிச்சு பாருங்கள். ஒரு 100 வருஷம் 200 வருஷம் சிலை வழிபாடு பண்ணிட்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போது அங்கேயே முற்பிதாக்களுக்கு ஒரு செலவு வச்சிடலாமான்னு யோசிப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்க தான் நமக்கு என்ன பண்ணாங்க, வாரில் ஜெயிச்சு கொடுத்தது. மோசேக்கு ஒரு சிலையும் அப்படியே அச்சு பிசுறாமல் தாவீதுக்கும் சிம்சோனுக்கு ஒரு சிலையை வச்சு விட்ருவோம் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? சத்தியத்தை கொடுக்குறாரு, கொடுத்துட்டே என்ன பண்ணுறாரு, அதன் மூலமாக ஒரு பியூரிஃபிகேஷனையும் அங்கே பண்ணுறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா பேட் ஹேபிட்ஸும் அவங்கக்கிட்ட இருந்த எல்லா சிவில் கவர்மெண்ட் செட்டப்ஸையும் எல்லாத்தையும், அந்த ஐடல் வர்ஷிப்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி வெளியில் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அதற்கு பிற்பாடு என்ன நடக்கும் அங்கே வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21:1.
பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. முந்தின வானம் முந்தின பூமிங்கிறது இந்த காரியங்கள்லாம், இந்த ஐடல் வர்ஷிப்பு, இந்த சிவில் கவர்மெண்ட்ஸு, இந்த மென்டாலிட்டி, ராங் டாக்டரின்ஸோட இருக்கும்ல, அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஒளிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இதை தான் என்ன ஒரு 4 வசனங்களில் தொகுப்பாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த டிவைன் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி கூட பார்க்குறோம், ஒரு தெய்வீக நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ இதில் எல்லாமே பார்த்துட்டோம். கடைசி ஒரு வசனம் கூட யாருக்காக அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னது போல உலக ஜனம் மீது தேவன் தரக்கூடிய நியாய தீர்ப்பை பற்றி பேசக்கூடிய விஷயமா இருக்குது. வாசிக்கலாம். மீகா 5:15. மீகா 5:15. செவி கொடாத புறஜாதியர் இடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுவேன் என்றார். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, யூஸ்வலாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு புறஜாதிகள் எப்போதுமே எப்படி இருப்பாங்க, என்ன ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படின்னா, எனிமி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. அப்படி தானே இந்த உலக நாடுகளும் அவங்களுக்கு அகென்ஸ்டாக திரும்பி இருக்கும். தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செவி கூடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுவேன் அப்படிங்கிறாரு. ஏன் இது எதை குறிக்குது அப்படின்னா, பதில் சகரியால இருக்கு. 1:15 வாசிக்கலாம். சகரியா 1:15. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடினால் சுகமாய் வாழ்கிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டிலே 2 குழந்தைங்க இருக்கு. சில நேரம் சின்ன குழந்தை ஏதோ ஒரு சேட்டை பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஒருவேளை அந்த பாஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவன் மேலே ஒரு 2 அடி வை, அவன் பார் சொல்கிறதே கேட்க மாட்டான் அப்படின்னா, அந்த பெரிய குழந்தை என்ன பண்ணும், சின்ன குழந்தைய போட்டு ஓவராக அடிக்கும். அம்மா நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, பவர் கொடுத்துட்டாங்க அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், மனசில் இருந்த மொத்தத்தையும் வச்சு இறக்கும். அந்த மாதிரி தான் தேவன் தான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் ஜனங்களை வந்து புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஆனால் அந்த புறஜாதிகள் ஜனங்களுடைய மென்டாலிட்டி எப்படி ஆகிடுது, விட்டு ஒரு சாத்திடுவோம், இவங்களை இனிமேல் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் பார்ப்பாங்க இஸ்ரேல் ஜனங்களை. அதான் சொல்கிறார், நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால். தேவன் என்ன பண்ணுறாரு, இது மட்டும் நீ பண்ணு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாத அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கொடுக்கும்பொழுது, ஸ்டில் இந்த புறஜாதி ஜனங்கள் இஸ்ரேலை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி தான் இருக்குது. இந்த உலக ஜனங்கள் வந்து ஒரு எதிரி நாடு மாதிரி. இப்போ சத்தியத்தை கொடுத்துட்டாரா, கிளென்சிங்கும் பண்ணுறாரு, பியூரிஃபிகேஷனும் பண்ணுறாரு. அதெல்லாம் பண்ணிட்டு தான் தேவன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இது அவருடைய சமாதான ராஜ்யத்தில் எப்படி இந்த அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்குறார் அப்படிங்கிறத கூட இந்த 15வது வசனம் வந்து சொல்லுது. சங்கீதம் 122:6 வாசிக்கலாம். சங்கீதம் 122:6. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. சகரியா 1:16 வாசிக்கலாம். ஆகையால் மன ஒருக்கத்தோடு எருசலேமின் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமில் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூறு. ரொம்ப கிளியரா தேவன் எந்த அளவுக்கு புறஜாதிகளை வந்து அனுமதிக்கிறாரோ இஸ்ரேலுக்கு டீச்சிங்ஸ் கொடுக்கறதுக்கு, அது மட்டும்தான் அனுமதிப்பார். பியாண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ண மாட்டார், அடிக்க மாட்டார். நம்ம குழந்தைய அடிச்சுட்டே இருப்போமா சாகிற வரைக்கும்? நமக்கு தெரியும்ல எப்போ கண்டிக்கணும், எப்போ கடிந்து கொள்ளணும், எப்போ விடணும், எப்போ பிடிக்கணும்னு. அது போல தான். ஸோ இதை தான் நம்முடைய பிரதர் கால் ஏகன்சி கூட அவருடைய அந்த டிஸ்கோஸை முடிக்கும் பொழுது கூட முடிச்சிருப்பாரு. இஸ்ரேல் மீண்டும் தேவனுடைய கிருபையின் அடையாளமாக நிலை பெறும். தேவனின் தீர்ப்பு நீதியானதாக இருக்கிறது. அவர் தம்முடைய ஜனங்களை தண்டித்தாலும் அதில் மீறுதலாக நடந்த ஜாதிகளுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். எஞ்சிருக்கக்கூடிய உலக ஜனங்களுடைய நியாயத்தீர்ப்பை கூட பேசுகிறார். இதில் கடைசியில் எருசலேமானது தேவனுடைய ராஜ்யத்தின் தலைமை இடமாகும், அங்கிருந்து சமாதானம் பரவும். இதுதான் எண்டு ஃபைனலாக, இல்லையா? இப்போ சொல்லுங்க, நாம் இன்னும் எவ்வளோ சமீபத்து இருக்கோம்? எல்லாம் ரொம்ப டைம் எடுத்து நடக்கிற மாதிரி இருக்குல்ல. அரப் நேஷன்ஸ் வாரு, அது முடிஞ்சோடனே உலக ஜனங்க உலக நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேலை அடிக்கணும். ஸோ அந்த ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இஸ்ரேலை அடித்த பிற்பாடு அங்கிருந்த ஒரு சில பேர் விண்ணப்பத்தின் ஆவியை ஏறெடுக்கணும். அப்புறம் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுப்பப்படணும். இதுக்கு முன்னாடி சர்ச் கிளாஸ் க்ளோரிஃபை ஆகிருக்கணும். முற்பிதாக்கள் வந்து தேவன் யார், மெஸ்ஸியா யாருங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அவங்க அதுக்கப்புறம் அழுது புலம்பணும். அப்புறம் அங்கே வந்து உயிர்த்தெழுதல் நடக்கணும். அதற்கு பிற்பாடு என்ன நடக்கணும்? சப்ஜெக்ட் முடியணுமா? முடிச்சிட்றேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்?
சத்தியங்கள் சொல்லப்படணும். அங்கே உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உலகத்துலேயும் அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்க எல்லாரும் சத்தியத்தை யூதர்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வாங்க. எருசலேம் தேவனுடைய தலைநகரமாக மாறும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இதில் மகிமையடைந்த சபையுடைய பங்கு கிறிஸ்துவோடு சேர்ந்து எல்லா விஷயத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துட்டோம். அப்போ நம்ம எவ்வளோ கிட்ட இருக்கோம்? நம்முடைய 7ஆம் கால சபைக்குனே நம்முடைய 7ஆம் தூதன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எக்காலம் ஊதிட்டார். நாம் என்ன பண்ணணும்? இன்னமே எக்கால சவுண்டு நம்ம கேட்குதா இல்லையா? எப்படி கேட்குது? வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கார். அநேகருக்கு மறைக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு வெளிப்படுத்துறார். மீகாவுக்கு தெரியுமா, அமைஞ்சுக்கரையில் இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை பேர் உட்காந்து நம்ம சொல்லி இஸ்ரேலுக்காக பேசின தீர்க்க தரிசனத்திலேருந்து இவ்வளோ ஒரு பெரிய பாடம் வச்சிருப்பார் தேவன்னு. ஏன் இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? லாங் பேக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்போதைக்கு இந்த இஸ்ரேலெல்லாம் சண்டை வராதுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சகோதரர்கள்லாம் இன்னும் உயிரோடையே இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஏஜ் நெருங்கிட்டு இருக்காங்க. கோர்ஸ் முடிக்கிற ஏஜ்னு வச்சுப்போம் பாசிட்டிவாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் இருப்பது உண்மையான சத்தியம், அதை கண் கூட தேவன் எனக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு இந்த இஸ்ரேலை பார்க்கும் பொழுது காட்டிட்டாரு. இன்னும் எத்தனை நாள் இருப்பேனோ தெரில, ஆனால் நீங்களாம் ரொம்ப ஃபார்ச்சூன். தேவன் எங்களுக்கெல்லாம் தராத சத்தியத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. எங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் புரியறதில்லை. இப்போது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்துகிறார். அப்படிங்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? நாமளும் அவங்கள மாதிரியே ஒரு 60 வருஷம் அப்படியே இருந்து பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். முந்தி அடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சபையை ஓடலாம்னா என்ன பண்ணலாம்? எப்படி ஓடலாம்? யார் மாதிரி காட்டலாம்? யார் மாதிரி காட்டினா கோர்ஸ் முடிக்கலாம்? கிறிஸ்து போல. அப்பேற்பட்ட கிறிஸ்துவுக்கே பெத்லகேம்ல எப்பா பிராத்தா என்ற ஒரு ஊர்ல ஒரு தொழுவத்தில் ஒரு சாதாரண ஒரு சின்ன இடத்துலேருந்து பிறக்க வச்சு, அவரை கேரக்டர் காட்ட வச்சு, அவரை தாழ்மை காட்ட வச்சு, அவரை அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிக்க வச்சு, நமக்காக நாம நீதிமான்கள் ஆகும் பொருட்டு அவரை ஈடுபலி செலுத்த வச்சு, பின்னாடி 2ஆம் வருகையிலையும் சபை மக்கள் எஞ்சிருக்கக்கூடிய சபை ஜனங்கள் இன்னும் கூட்டி சேர்க்கப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நமக்கு சத்திய வெளிச்சங்களை கொடுத்துட்டு இருக்கார் நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர். இப்போ யோசிச்சு பாருங்க, அவரை மாதிரி கேரக்டர் காட்டுறதுக்கு ஒருவேளை நம்ம ஒரு படி முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அவருடைய பிளெஸிங்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும் தேவன்கிட்ட. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கேட்குறேன். அப்பா, உங்களுடைய பையன் மாதிரி நான் இன்னைக்கு பிஹேவ் பண்ணேன்ப்பா, எல்லாம் நிறைய தப்பு பண்ணிட்டேன்ப்பா இன்னைக்கு என்னுடைய லைஃப்பில். ஆனால் இந்த ஒரு விஷயம் பாருங்களேன், உங்கள் பையன் மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எஃபர்ட் போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை எடுத்து வைங்க ப்ரேயரில். அவருடைய பிளெஸிங்ஸ் அளவு இல்லாமல் இருக்கும். நம்பவே முடியாது நம்மளால். நம்ம நிறைய கவலைகளோடு சுற்றிட்டு இருக்கோம்ல, என்ன ஆகும், நாளைக்கு என்ன நடக்கும், காசு வருமா வராதா, மார்க்ஸ் வருமா வராதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நிறைய சிந்தனை மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல. ஹம்பிளாக இதெல்லாத்தையும் மறந்துட்டு அவர்கிட்ட ப்ரேயரில் ஊக்கமாக ப்ரேயரில் வைங்க. அப்பா, ஞானத்தை கொடுங்க, பரிசுத்தாவினுடைய பலத்தை கொடுங்க, இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் நான் சர்ச் கிளாஸாக மாறுறதுக்கு எனக்கு உங்களுடைய கைடன்ஸை கொடுங்கப்பா, நான் எப்படியாவது உங்களுடைய குமாரனுக்கு மனவாட்டியாக மாறிடணும், இன்னைக்கு உங்கள் பையன் மாதிரி ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணேன்ப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க, ஊக்கமாக ஜெபத்தில் சொல்லி பாருங்க. அப்பா சந்தோஷப்படுவார மாட்டாரா? எவ்வளோ சந்தோஷப்படுவார் யோசிச்சு பாருங்க. ரொம்ப என் டைம்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஒரு பாடம் கூட நமக்கு என்ன அப்படின்னா, கேரக்டர் ஸ்டடி கிடையாது, ஒரு எச்சரிப்பின் பாடம். ரொம்ப என் டைம்ஸில் இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய இன்சிடென்ட் சொன்னேன்ல, இன்னும் அது நடக்கணும் இது நடக்கணும்னு, இப்படி அப்படிங்கிறதுக்குள்ள என்ன ஆகிடும், அதெல்லாமே நடந்துடும். 2 வருஷம் கொரோனாவுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த உலகமே லாக்டவுனில் முடங்கி கிடக்கும். சென்னையில் ஒரு நாளைக்கு ஆம்புலன்ஸை தவிர வேறு எந்த வண்டியுமே ரோட்டில் ஓடாது. இவ்வளோ டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வீட்டிலேயே 6 மாதம் 1 வருஷம் வெளியே வராமல் அடைஞ்சு கிடப்போம் அப்படின்னு யாராவது பிலீவ் பண்ணியிருக்கோமா? இல்லையா? அப்போ இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது தேவனுக்கு? இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆஃப் பண்ணி அப்படி உட்காரு ஒரு ஓரமாக ஒரு 2 வருஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவனுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது? ஒரு சின்ன வைரஸ் இல்லையா? கண்ணுக்கே தெரியாத வைரஸ்க்கே இவ்வளோ இம்பாக்ட்னா,
தேவனுடைய இந்த ஒட்டுமொத்த திட்டத்தில் எவ்வளோ படைப்புகள் இருக்கு, எவ்வளோ மைட்டியான விஷயங்கள் இருக்கு. அவரோட படைப்பினுடைய ஆழம், அதனுடைய ஞானமே நமக்கு தெரியாதுல்ல. அவர் நினைச்சா இப்படி அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட முடியுமா? முடிக்கலாமா இல்லையா? அது சொன்னேன்ல, ஒரு சின்ன குண்டு மாற்றி விழுந்தா என்ன ஆகிடும்? நட்பு நாடா இருக்கிறது எதிரி நாடா மாறிடும் இல்லையா? நாம் இதெல்லாம் இங்கிருந்து பார்க்க வேண்டாம். ஒருவேளை தேவனுக்கு சித்தமானால் என்ன பண்ணலாம்? மகிமையடைந்த சபையா மாறி அப்போ அந்த ஹோலி ரெமனன்ஸ்க்கு வேணா என்ன பண்ணலாம்? கிறிஸ்துவோட சேர்ந்து மறைமுகமா நாமளும் அப்போ வேணா அந்த ஒர்க்கை வேணா பண்ணலாம். ஒருவேளை நம்ம சபையா மாறி இருந்தால், நாம அப்படி சபையாய் மாறி ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவதற்கு நம்முடைய அனுதின ஜெபங்களை ஏறெடுக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.